இன்னைக்கு வந்து ஸ்லோகா 4ல இருந்து 8 வரைக்கும் பார்க்கணும். ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपागधामन्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथं वितां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी दशवहनसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு வந்து ஈஷோபனிஷத் 4வது பாடம், 4th லெசன், அதாவது ஸ்லோகா நம்பர் 4 to 8 பார்க்க போறோம் இல்லையா? ஸோ முதல் இன்வகேஷன் ஸ்லோகா, அதுக்கப்புறம் 3 ஸ்லோகம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 3 ஸ்லோகத்துடைய சாரம் என்ன? ஃபர்ஸ்ட் இன்வகேஷன் ஸ்லோகம் என்னது, எதை பத்தி சொல்றது? இன்வகேஷன் ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் It's talking about the Supreme Lord or the பூர்ணத்துவத்தை பத்தி பேசுறோம். பூர்ணத்துவம், the supreme personality as the பூர்ணம். ஓகே. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் it says that everything belongs to the Supreme Lord. அது வந்து நம்ம கோட்டா மட்டும் எடுத்துட்டு we should try to live like that அப்படிங்கிறது சொல்றது. Very good. Okay. So ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்சித் ஜகத். So it is all about the lesion, that controller, everything belongs to him, and whatever belongs to us we have to take it. Okay, that is first sloka. Second sloka one line la சொல்லணுமா? இந்த கொள்கை வந்து யார் கடைபிடிக்கிறார்களோ அவ வந்து இயற்கையாகவே வந்து பாவமற்றவர்களாக அவர் நூற்றுக்கணக்கான வருடங்கள் வந்து வாழலாம்னு, நித்திய வாழ்க்கை வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. அடுத்தது தேர்ட். நானே சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. வேற யாரும் சொல்லுங்க. யார் ஈஷாவாதத்தை கடைப்பிடிக்கலையோ ஆத்மா வந்து கொல்லக்கூடியவர், அதாவது ஆத்மகா என் பொருள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது பிரபு. இந்த மனித பிறவி வந்து ரொம்ப விசேஷமானது. இது இந்த வாய்ப்பு என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அது வந்து பயன்படுத்தவில்லைன்னா அவர்கள் வந்து ஆத்மாக கொல்லப்படக்கூடியவர்களாக சொல்றாங்க. அதனால வந்து விளைவு வந்து நரகலோகத்துல வந்து போறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ இந்த 18 ஸ்லோகம் நம்ம பகவத்கீதையோட வழி பிரகாரம் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா, முதல் 2 வந்து பூர்ணத்துவம், அந்த அந்த பூர்ணமான பகவான், ஈஷாவாஸ்யம் எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. 2வது ஸ்லோகம் வந்து கர்மாவின் சட்டங்கள், லாஸ் ஆஃப் கர்மா, அதாவது கர்மா பண்றதுனால என்ன இது, அது வந்து எப்படி கர்மாவை வந்து மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த கர்மாவை மாற்றி அமைக்கிறதுனால எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது. 3வது ஸ்லோகம் தான் இப்ப நீங்க சொன்னது ஆத்மஜா அப்படிங்கிற வார்த்தை. ஆத்மஜானா உள்ள இருக்கிற ஜீவ ஆத்மா வந்து அந்த கொடுக்கப்பட்ட உடலை வந்து அவன் சரிவர பயன்படுத்தவில்லை என்றால் அது வேஸ்ட். அதாவது அவன் வந்து பற்பல பிறவிகளுக்கு அப்பால் அவனுக்குன்னு வந்து அந்த உணர்வோடு அந்த உடல் கொடுக்கப்பட்டு அந்த புத்தி அந்த ஞானம் அதெல்லாம் கொடுத்து பர்ஃபெக்டா வந்து அவனோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது, பகவானுக்கு சேவை செய்வது, பகவானை புரிந்து கொள்ள வேண்டியது, தனக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்ய வேண்டியது. அந்த கடமைகளை சரிவர செஞ்சாலே போதும், அவனுக்கு பர்ஃபெக்டா எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஸோ எவன் ஒருவன் அதை வந்து சரியா புரிஞ்சுக்கலையோ அவனுக்கு வந்து கண்டிப்பாக நிஜமாவே வந்து அந்த ஆத்மா உணர்வு கிடைக்கல அப்படின்னா வந்து ஆத்மாவின் கொலையாடி, அதாவது ஹி இஸ் ஜஸ்ட் வேஸ்டிங் இஸ் கம்ப்ளீட் லைஃப் அப்படிங்கிறதான். அப்புறம் சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ல போய் மாட்டின்ட்டான்னா அவன் வந்து அவனால் வெளியே வர முடியாது. ஸோ அடுத்த 4ல இருந்து 4, 5, 6, 7, 8 5 ஸ்லோகங்கள் வந்து நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் ட்ரூத். நீங்க பகவத்கீதா சாப்டர் 7, 8 படிச்சீங்கன்னா அந்த பரமபுருஷ பகவானை எப்படி வந்து அவருடைய பகிரங்க சக்தி, அவருடைய அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி வெளியே தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸ்லோகா நம்பர் 4 to 8. ஓகே. ஸோ அதுல வந்து அவர் எப்பேற்பட்டவர், அவர் வந்து பக்கத்திலே இருக்கார், ரொம்ப தூரமாகவும் இருக்கார் அப்படின்னா அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது
அதே மாதிரி அந்த பகவானை வந்து நம்ம பரமாத்மா நிலையில எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதா. ஸோ 4 to 8 அப்படிங்கிறது ஒரு செக்ஷன். அதுக்கப்புறமா ஞான யோகம் 9 to கிட்டத்தட்ட 9 to 14, அதாவது 9 to 15 எல்லாம் அந்த ஞான மொழியா த்ரூ ஞான யோகா ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் லார்ட். அப்புறம் லாஸ்ட் செக்ஷன் தான் வந்து 15 to வந்து அந்த டிவோஷனல் சர்வீஸ். நான் பகவானை புரிஞ்சுட்டு எப்படி அர்ஜுனன் வந்து 11th சாப்டருக்கு அப்புறம் எப்படி வந்து பகவானை புரிஞ்சிடணும்னு பரம்பிரம்மா பரந்தாமா பவித்ரம். ஸோ பகவானை எப்படி வந்து போற்றி புகழ்ந்து பகவானை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது, அதுதான் வந்து 15 to 18. ஓகே, ஸோ இந்த மாதிரி செக்ஷனாக தான் வந்து இந்த 18 ஸ்லோகங்கள் பிடிச்சிருக்கு. ஸோ லெட் அஸ் கண்டினியூ. நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். படிக்க ஆரம்பிங்க. 4th ஸ்லோகா. हरे कृष्ण। படிங்க முதல். अनेजत् एकं मनसो जीवियो नैनद्देवाप्नुवन् पूर्वम् अर्षत् तद्भावतोऽन्यान् अत्येदिष्टद् तस्मिन् अपो मातरिष्वा ददाति। அநேஜத் நிலை பெற்றுள்ளவர், ஏகம் ஒன்று, மனதை விட, ஜவிய அதிக வேகமானவர், இல்லை ஏனத் இந்த முழுமுதற் கடவுள், தேவா இந்திரன் முதலிய தேவர்கள், ஆப்னுவன் அணுகுவதற்கு, பூர்வம் முன்னால், அர்ஷத் வேகமாக சென்று, தத் அவர், தாவத ஓடுபவர்கள், அந்யான் மற்றவர்கள், அத்யேதி வெல்கிறார், திஷ்டத் ஓரிடத்தில் நிலை பெற்ற, தஸ்மின் அவரில், அப்பா மழை, மாதரிஷ்வா காற்றையும் மழையையும் அருளுகின்ற தேவர்கள், ததாதி வழங்குகிறார்கள். முழுமுதற் கடவுள் தமது இருப்பிடத்தில் நிலை பெற்றுள்ள போதிலும் அவர் மனதை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடியவர். வேகமாக செல்வதில் மற்றவர்கள் அனைவரையும் வெல்லக்கூடியவர். சக்தி வாய்ந்த தேவர்களாலும் அவரை அணுக இயலாது. ஓரிடத்தில் வீற்றிருந்தாலும் அவரே காற்றையும் மழையையும் வழங்குபவர்களை கட்டுப்படுத்துகிறார். அவரது சிறப்புகள் ஈடு இணையற்றவை. பொருளுரை. பூரண புருஷோத்தமராக திகழும் முழுமுதற் கடவுளை தலை சிறந்த தத்துவ அறிஞனால் கூட மன அனுமானத்தின் மூலமாக அறிய முடியாது. அவரது பக்தர்களால் மட்டுமே அவரது கருணையின் மூலமாக அவரை அறிய முடியும். பக்தியற்ற தத்துவ அறிஞன் கோடிக்கணக்கான வருடங்கள் காற்று அல்லது மனதின் வேகத்தில் விண்ணில் பயணித்தால் கூட அப்போதும் பரம்பொருள் அவனிடமிருந்து வெகு தொலைவிலேயே இருப்பதாக பிரம்ம சங்கீதையில் 5.34 கூறப்பட்டுள்ளது. பூரண புருஷோத்தம பகவானுக்கென்று கோலோகம் எனப்படும் தெய்வீக இருப்பிடம் ஒன்று உள்ளது என்றும், அங்கு வசித்தபடி அவர் தமது லீலைகளில் ஈடுபடுகிறார் என்றும், அதே சமயத்தில் தமது அசிந்திய சக்திகளினால் அவரால் ஒரே சமயத்தில் தமது படைப்பு சக்தியின் எல்லா பகுதிகளையும் சென்றடைய முடியும் என்றும் பிரம்ம சங்கீதை 5.37 மேலும் விளக்குகிறது. விஷ்ணு புராணத்தில் நெருப்பிலிருந்து வெளிப்படும் வெப்பம் மற்றும் ஒளியுடன் அவரது சக்திகள் ஒப்பிடப்பட்டுள்ளன. நெருப்பு ஓரிடத்தில் நிலை பெற்றுள்ள போதிலும் அது தன்னுடைய ஒளியையும் வெப்பத்தையும் சிறிது தூரம் பரப்புகிறது. அதுபோலவே பூரண புருஷோத்தம பகவான் தமது தெய்வீக இருப்பிடத்தில் நிலை பெற்றுள்ள போதிலும் அவரால் தம்முடைய வெவ்வேறு சக்திகளை எல்லா இடத்திற்கும் பரப்ப முடியும். ஓகே, அடுத்தது. ஸோ இந்த ஸ்லோகத்தோட மெயின் முழு கருத்து என்னது? அந்த பரமபுருஷ பகவான் அந்தர்பகிர் அவஸ்திதாக, நம்ம பகவத்கீதா அந்தர்பகிர் அவஸ்திதான் பகவத்கீதா. அந்தர்பகிர்னா உள்ளேயும் இருக்கார், வெளியும் இருக்கார், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அது ரொம்ப பக்கத்துல இருக்கிறார் அப்படின்னா எங்க இருக்காரு? ஹிருதயத்துக்குள்ள நம்மளுடைய பரமாத்மா இருக்கார். ரொம்ப தூரமா இருக்காரு அப்படிங்கிறாரு, அது பரமபுருஷமா இருக்காரு. சர்வ வியாபியா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவர் இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியின் வெளிப்பாடா, அவருடைய சக்தியின் வெளிப்பாடா அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு, இயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த பிரபஞ்சம் இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் என்னன்னா எல்லாவற்றிலும் பகவானை காண்பது, எல்லாவற்றிலும் பகவானுடைய அந்த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் அப்படின்வாங்க, பகவானுடைய சக்தியினுடைய வெளிப்பாடா பாக்குறது அப்படிங்கறதா வந்து அதோடைய கான்செப்ட். ஸோ நாம யார், இதுல இருந்து என்ன தெரிய வருது? நாம யார், பகவான் யாருன்னு. ஸோ நமக்கும் பகவானுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான். நமக்கும் பகவான், நம்ம வந்து ஒரே ஒரு சாதாரண ஒரு நார்மலா இங்க இருக்கிற ஒரு ஜீவாத்மா தான். ஆனா அந்த பகவான்கிறவர்
கணக்குல அதாவது கணக்கற்ற எண்ணில் அடங்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகும்போது அவருடைய சக்தி வந்து அளவிட முடியாத நிலை அப்படிங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். ஸோ அதனாலதான் அந்த ஈஷோபனிஷதோட கான்செப்டே வந்து ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் த லார்ட், எப்படி பகவானை நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து அந்த பகவான் அந்த அந்த இன்ஃபினிட்டி அந்த முழுமுதற் கடவுளை வந்து இன் டோட்டாலிட்டி எப்படி நம்மளால வந்து நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது தான் படிக்கும். படிங்க அடுத்தது. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபுஜி, லாஸ்ட் வீக் மாதிரி நம்ம ஆல்பபெட்டிக்கல் போவோமா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போவோம். தேங்க்யூ பிரபுஜி. கீதா மாதாஜி. இந்திரா மாதாஜியா? ஹரேஷ்ரா. அவரது சக்திகள் எண்ணற்றவை என்ற போதிலும் அவற்றை 3 முக்கியமான பிரிவுகளில் வகைப்படுத்தலாம். அந்தரங்க சக்தி, நடுநிலை சக்தி, பகிரங்க சக்தி. இந்த ஒவ்வொரு பிரிவுகளிலும் லட்சக்கணக்கான உட்பிரிவுகள் உண்டு. காற்று, ஒளி, மழை முதலிய இயற்கை தன்மைகளை கட்டுப்படுத்தி வழி நடத்துவதற்கான சக்திகளை பெற்றுள்ள தேவர்கள் அனைவரும் பரிபூரண புருஷரின் நடுநிலை சக்தியினுள் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். மனிதர்கள் உட்பட தாழ்ந்த உயிரினங்களும் பகவானுடைய நடுநிலை சக்தியை சார்ந்தவர்கள். பௌதிக உலகமானது பகவானுடைய பகிரங்க சக்தியின் படைப்பாகும். இறைவனின் ராஜ்யம் அமைய பெற்றுள்ள ஆன்மீக வானம் அவருடைய அந்தரங்க சக்தியின் தோற்றமாகும். படிக்கலாமா? இவ்வாறாக பகவானுடைய வெவ்வேறு சக்திகள் எல்லா இடங்களிலும் வீற்றுள்ளன. பகவானும் அவரது சக்திகளும் வேறுபாடற்றவர்கள் என்ற போதிலும் இந்த சக்திகளே பரம்பொருள் என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. மேலும் முழுமுதற் கடவுள் அருவமான முறையில் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார் என்றோ, அவர் தம்முடைய சுய இருப்பினை இழந்து விட்டார் என்றோ தவறான முறையில் கருதக்கூடாது. மனிதர்கள் தங்களுடைய புரிந்துணர்வு திறனுக்கேற்ப முடிவெடுப்பது வழக்கம். ஆனால் முழுமுதற் கடவுள் நம்முடைய வரம்பிற்குட்பட்ட புரிந்துணர்வு திறனுக்கு உட்பட்டவர் கிடையாது. இக்காரணத்திற்காகவே வரம்பிற்குட்பட்ட தனது சொந்த திறனை கொண்டு எவரும் பகவானை அணுக முடியாது என்று உபனிஷதங்கள் நம்மை எச்சரிக்கின்றன. ஓகே, தேங்க்யூ மாதேஜ். ஸோ கிளியரா புரியுது இல்லையா? ஸோ அந்த பரமபுருஷ பகவானை நம்மளுடைய இந்த புலன்கள், அதாவது இந்த கண்ணில் பார்க்கறது, காதால கேட்கறது வச்சுட்டு முடிவு பண்ண முடியாது. ஓ, கிருஷ்ண பகவான்னா இப்படிதான் இருப்பாரு, அவர் வந்து ஒரு 10 அடி இருப்பாரு, மேக்சிமம் இது இருக்கும் அது இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால வந்து அந்த 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 ஒரு லிமிட், அதாவது அந்த இதுக்குள்ள நம்மளால கொண்டு வரவே, அந்த வரம்புன்னுவாங்க இல்ல வரையறை அப்படின்வாங்க, அதுக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது அசாதாரணமான விஷயம். அதாவது நம்மளால முடியாது. ஏன்னா அந்த அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடக்த சக்தி, நம்மளும் தடக்தமா நடுநிலையில இருக்கோம். அவருடைய அந்தரங்க சக்தியை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் தான் நம்மளால வந்து அவருடைய அந்தரங்க சக்திகளே புரிய முடியும். இதுதான் வந்து உபனிஷத்துகள் ஆணித்தரமா சொல்லு. ஸோ பிரபாத் என்ன சொல்றாரு, உபனிஷத்துகள் படிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, அந்த பரமபுருஷ பகவானுடைய அளவற்ற ஆற்றலை நம்மளால வந்து புரிஞ்சுக்கணும். அது நம்மளால முடியாதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும், சாஸ்திரத்தை படுத்திக்கணும். அதுதான் அதோடைய கான்செப்ட். கண்டிப்பா. அடுத்தது அனிதா மாதாஜி. அனிதா மாதாஜி. பகவத்கீதையில் 10.2 இறைவன் பெரிய ரிஷிகளும் சூரர்களும் கூட அவரை அறிய முடியாது என்று கூறுகிறார். அசுரர்களை பற்றி என்ன சொல்வது? அவர்களுக்கு இறைவனின் வழிகளை புரிந்து கொள்வதில் எந்த கேள்வியும் இல்லை. ஸ்ரீ ஈஷோ உபனிஷத்தின் இந்த 4வது மந்திரம் முழுமையான உண்மை, இறுதியில் முழுமையான நபர் என்பதை மிக தெளிவாக குறிக்கிறது. இல்லையெனில் அவரது தனிப்பட்ட அம்சங்களை ஆதரிக்க இவ்வளவு விவரங்களை குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. இறைவனின் சக்திகளின் தனிப்பட்ட பாகங்கள் இறைவனின் அனைத்து அறிகுறிகளையும் கொண்டிருந்தாலும் அவை செயல்பாட்டு கோலங்களை கொண்டுள்ளன. எனவே அவை அனைத்தும் வரையறுக்கப்பட்டவை. பாகங்கள் மற்றும் பாகங்கள் இது தமிழ்ல வந்து நான் வந்து அப்படியே இதுல போட்டிருக்கேன், கூகுள் டிரான்ஸ்லேட்ல. புக்ல கொஞ்சம் பட் பரவாயில்ல. அது நான் இப்ப சும்மா படிக்கிறதுக்காக தான் போட்டேன். படிங்க, பரவாயில்ல. அப்ப நான் அந்த புக்ல படிக்கிறேங்க பிரபுஜி. இறைவனின் வல்லமைகளின் தனிப்பிரிவுகளில் அவரின் தனித்தன்மையின் எல்லா அறிகுறிகளும் தென்பட்டாலும் அவை ஒரு வரம்பிற்குள் செயல்படுவதால் அவற்றின் திறனும் வரம்பிற்குட்பட்டவையே. பகுதிகள் ஒருபோதும் முழு பொருளுக்கு சமமாகாது.
எனவே அவை இறைவனின் முழு திறனின் மேன்மையை அறிய மாட்டான். இறைவனின் அம்சங்களாய் இருந்தும் பௌதீக இயற்கையின் பிரபாவம் காரணமாக அறியாமையின் வசப்பட்ட உயிர்வாழிகள் இறைவனின் பரமான தன்மையை யூகங்களின் மூலம் அறிய முற்படுகிறார்கள். மனத்தின் துணை கொண்டு யூகங்களின் மூலம் எங்கும் பரப்ப வல்லது. அதுபோலவே பரம புருஷனான முழுமுதற் கடவுள் பரமான தன் இருப்பிடத்தில் அமர்ந்தபடியே தன் பல்வேறு சக்திகளை எல்லா திசைகளிலும் செலுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. तो भगवद गीता श्लोक और नतद भाषयति सूर्यो न स शांको न पावकः यद्गत्वा निवर्तन्ते तத்தாம பரமம். இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய இருப்பிடம் வந்து தத்தாம பரமம், அது வந்து பரமமானது, நித்தியமானது. அதுல வந்து சூரியனோ சந்திரனோ கிடையாது. எப்படி வருது அதுல லைட்டு? அவருடைய தேஜஸ், அவருடைய உடல்ல இருந்து, அந்த ஆன்மீக உடல்ல இருந்து வர்ற அந்த வெளிச்சமே வந்து முழுமையா வந்து அந்த கோலோகம், அந்த பிருந்தாவனத்து பகுதியை வந்து நிலைநாட்டும். அதாவது வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும், வெளிச்சத்தெரிய வரும் அப்படிங்கிறது. ஸோ தத் பாஷ்யத்தோ அதே மாதிரிதான் வந்து நம்மளால வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இது இப்படிதான் அப்படிங்கிற அந்த ஒரு யூகிக்கிறதே வந்து ஒரு ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப முட்டாள்தனமானது அப்படிங்கிற பாட்டு தான் வந்து சொல்றேன். ஓகே ஓகே கண்டினியூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. முழு கோமதி பூரணத்தின் மாதாஜி, கீதா மாதாஜி படிங்க. சாரி. நோ ப்ராப்ளம் மாதாஜி. முழு பூரணத்தின் ஒவ்வொரு பகுதியும் தனித்து இயங்குவதற்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை பெற்றிருக்கிறது. அந்த பகுதி தனக்கென வகுக்கப்பட்டுள்ள இயக்கத்தை மறந்துவிடும் போது அது மாயையின் வசப்பட்டதாக கருதப்படுகிறது. எனவே ஒவ்வொருவரும் தனக்கென இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள பாத்திரத்திற்கு ஏற்ப செயல்படுவதில் கவனமாய் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ ஈசோபனிஷத் ஆரம்பத்திலேயே நம்மை எச்சரிக்கிறது. இதனால் தனிப்பட்ட ஆத்மாவுக்கு தன் முயற்சிக்கான உரிமை இல்லை என்று ஆகிவிடாது. அவன் இறைவனின் ஒரு பகுதி என்பதால் இறைவனின் திருவுளப்படி செயல்பட வேண்டியவனாகிறான். ஒருவன் தன் செயலுரிமையை புத்திபூர்வமாக எல்லாம் இறைவனின் வல்லமையை சார்ந்ததென்று உணர்ந்து பயன்படுத்தினால் புறசக்தியான மாயையின் தொடர்பு காரணமாக இழந்துள்ள தன் ஆதியான உணர்வை மீண்டும் பெறலாம். எல்லா திறன்களும் இறைவனிடமிருந்து பெறப்பட்டவை. எனவே ஒவ்வொரு குறிப்பிட்ட திறனும் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும், வேற எதற்கும் அல்ல. பணிவான மனப்பாங்குடைய எவரும் இறைவனை அறிய இயலும். இறைவனின் எல்லா அம்சங்களையும் அவரின் வல்லமைகளையும் அவரின் திருவுளப்படி அவை எவ்வாறு இயங்குகின்றன என்பதையும் உணர்ந்தறிவதே பக்குவமான அறிவாகும். இவ்விஷயங்கள் எல்லாம் உபனிஷத்துக்களின் சாரமான பகவத்கீதையில் பகவானால் பிரத்யேகமாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிளியரா போட்டார். அதாவது நமக்கு ஞானம் அறிவுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பகவான் புரிஞ்சுக்கணும், அவருடைய சக்தியை புரிஞ்சுக்கணும், நம்ம தடக்தமா இருக்கும், அதை எப்படி வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கணும், கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றல், கொடுக்கப்பட்டுள்ள அந்த திறன், அந்த சக்தியை வந்து நம்ம எப்படி வந்து அதுக்கு தகுந்த போல படுத்திக்கணும் அப்படின்னு. ஸோ நிறைய இடத்துல பிரபுபாத் சொல்லுவார், எனக்கு இந்த மைக்ரோஃபோன் இருக்கு, எனக்கு இந்த கார் இருக்கு, எனக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, இது எல்லாமே வந்து எப்படி வந்து பகவானுக்கு பயன்படுத்துறனோ அப்போ அது வந்து முழுமை அடையும், பூர்ணத்துவம் அடையும், அது ஆன்மீக நிலையம் ஆயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இதுல வரீங்க, கார்ல போறீங்க அப்படி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பிரபுபாத் சொல்ற ஒரே பாயிண்ட் வந்து என்னன்னா, என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாலும் அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து பகவானுக்காக அதை நம்ம மாற்றி அமைக்கும் போது அது வந்து அந்த மெட்டீரியல், அதாவது வந்து பௌதிகமான விஷயம் வந்து ஆன்மீக விஷயமாக மாற்றப்படுகின்றது. அப்படின்னா அந்த புத்தியை வந்து கரெக்டா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. இப்ப இந்த மைக்ரோஃபோன் இருக்கு, இப்ப நம்ம ஃபோன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, ஜூம் இருக்கு, இதெல்லாமே முன்னாடி வந்து இதெல்லாமே வந்து நம்ம இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு 5 வருஷம் முன்னாடி, இந்த கொரோனாக்கெல்லாம் முன்னாடிலாம் இந்த ஜூம் தான் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஜூமை இப்ப வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம், பகவானுடைய விஷயங்கள், பகவானுடைய அந்த இந்த இந்த கதைகள், இந்த லீலைகள்லாம் கேட்கறதுக்கு பயன்படுத்தும் போது இதே ஜூம், இதே போனு, இதே ஆப்பு, லேப்டாப்ஸ், போனு எல்லாமே வந்து ஆன்மீகமயமா வந்து அந்த அந்த சக்தி தான். ஆனா அந்த சக்தி ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீக நிலையில மாறி போயிட்டு. ஸோ இதை வந்து அந்த மனப்பான்மை, இது என்ன, இது முக்கியமான, இதை வந்து புரிஞ்சுண்டு அந்த பகவானுக்கு அந்த சேவை பண்றதுதான் அதோடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதான் சொல்றாரு. அப்படி பண்ணோம் அப்படின்னா அத்தகைய பணிவான சேவையை, மனப்பான்மை ஏற்றுக்கொண்டால் ஒருவரால் இறைவனை அறிய முடியும். இந்த நோக்கமே என்னது, அல்டிமேட் கோல் என்ன, ஹவு டு ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஹவு டு ஐ அட்டெம்ப்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அதுக்கான வழிமுறையும் பகவானையும் வந்து நமக்கு வகுத்து கொடுப்பாரு. நம்ம ஒரு படி வச்சோம்னா, ஒரு ஸ்டெப் வச்சோம்னா பகவான் நமக்காக 10 ஸ்டெப் எடுத்து வைப்பார், இல்ல 100 ஸ்டெப் எடுத்து வைப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கண்டிப்பா 5th ஸ்லோகம். தத் ஏஜிதி தத் ஞாயதி தத் தூரே தத் தாவந்திகே
தத் அந்தர் தத் அஸ்ய சர்வஸ்ய தத்து சர்வாசஸ்ய பூத்யஹ அப்படி ஸ்லோகம். கௌமுதி மாதாஜி. ನಾನು ಮಾತಾಜಿ. ஆமா, சோனியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கோமதி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல ஆல்பபெட்டிக்கலா வந்தா கோமதி மாதாஜி. ஓ சரி சரி, படிச்சுட்டு மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கவா? படிக்க மாதாஜி. ஆஹா. ஸ்லோகம் படிக்கவா பிரபு? இல்ல படிங்க உங்களுக்கு டக்குன்னு படிங்க. தத்துரே தத்வி அந்திகே தத்தந்தர் அஸ்ய சர்வஸ்ய தத்து அந்தர் அஸ்ய சர்வஸ்ய தத்து உச்சர்வஸ்யாஸ்ய பாத்தியகத். இணைச்சொற்கள். தத் இந்த பரமiறைவன். ஏஜதி நடக்கிறார். தத் அவர். நான் இல்லை. ஏஜதி நடக்கிறார். தத் அவர். தூரே தொலைவில். தத் அவர். மேலும். ஆண்டிகே மிக அருகில். தத் அவர். அந்தக் உள்ளே. அஸ்ய இதன். சர்வஸ்ய அனைத்தின். தத் அவர். மேலும். சர்வஸ்ய அனைத்தின். அஸ்ய இதன். பாஹ்யதக் வெளிப்புறமாக. மொழிபெயர்ப்பு. பகவான் நடக்கிறார், நடக்கவில்லை. அவர் தொலைவில் இருக்கிறார், ஆனால் அவர் மிக அருகில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார், ஆனால் அவர் எல்லாவற்றிலும் வெளியே இருக்கிறார். பகவத்கீதையில எந்த ஸ்லோகத்துல வரும் சொல்ல முடியுமா? பகவத்கீதை 7th சாப்டர்ல ஸ்பெசிபிக்கா சொல்லுவார். நான் அகம் சர்வேஸ்வருக்கு முன்னாடி 10th சாப்டர் முன்னாடியே ஒரு ஸ்லோகத்துல சொல்லுவார். நான் எல்லாம் என்னுற்றில் இருக்கின்றன, ஆனால் நான் அவற்றில் இல்லை. எல்லாம் என் மேல் தாங்கி இருக்கின்றது, ஆனால் நான் அதில் இல்லை அப்படின்றார் இல்லையா? 8th சாப்டர்லயும் வரும், 7th சாப்டர்லயும் வரும். சூத்ரே மணிகணி இவா அதுவும் சொல்லலாம். ஓகே ஓகே, படிங்க. பொருளுரை. பரமபுருஷரின் புக்குள்ள பிரபு நீங்க இதுல படி. பரமபுருஷரின் ஓகே. பரமபுருஷரின் செயல்பாடுகளின் விளக்கம் இங்கே அவரது நினைத்து பார்க்க முடியாத சக்திகளால் செயல்படுத்தப்படுகிறது. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள முரண்பாடுகள் இறைவனின் நினைத்து பார்க்க முடியாத சக்திகளை நிரூபிக்கின்றன. அவர் நடக்கிறார், அவர் நடக்கவில்லை. சாதாரண ஒருவர் நடக்க முடியும் என்றால் அவரால் நடக்க முடியாது என்று சொல்வது நியாயமற்றது. ஆனால் கடவுளை பொறுத்தவரை அத்தகைய முரண்பாடு அவரது நினைத்து பார்க்க முடியாத சக்தியை குறிக்க உதவுகிறது. நமது ஹரே கிருஷ்ணா. நமது வரையறுக்கப்பட்ட அறிவு தொகுப்பை கொண்டு அத்தகைய முரண்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாம் இறைவனை நமது வரையறுக்கப்பட்ட புரிதல் சக்திகளின் அடிப்படையில் கருதுகிறோம். உதாரணமாக மாயாவாத பள்ளி அறிவு தத்துவவாதிகள் இறைவனின் செயல்பாடுகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அவரது தனிப்பட்ட அம்சத்தை நிராகரிக்கின்றனர். ஆனால் பாகவத பள்ளியின் உறுப்பினர்கள் இறைவனின் சரியான கருத்தை ஏற்றுக்கொண்டு அவரது நினைத்து பார்க்க முடியாத சக்திகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனால் அவர் தனிப்பட்டவர் என்றும் ஆளுமை இல்லாதவர் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். கற்பனை செய்ய முடியாத சக்திகள் இல்லாமல் உச்ச இறைவன் என்ற வார்த்தைகளுக்கு எந்த அர்த்தமும் இருக்க முடியாது என்பதை பாகவதர் அறிவார்கள். ஹரே கிருஷ்ணா. இந்த உச்சரிவன்னா அந்த பரமபுருஷ பகவான் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு. பட் மெயினா என்ன சொல்றாரு பிரபுபாதர், நம்ம அந்த மாயாவத கொள்கை பிரகாரம் பிரம்மன் ரியலைசேஷன், அதாவது பகவான்கிற ஒருத்தருக்கு முழு உருவம் கிடையாது. அவர் அவருடைய சக்தியின் வெளிப்பாடு. சக்தி தான் எல்லாமே. கடைசியில பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அந்த ஏகத்துவம் ஒண்ணுத்துல வந்துடும். ஆனா அவருக்குங்கிறது தனிப்பட்ட ஒரு உருவம் கிடையாது, தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர் கிடையாது. அப்படிங்கிறது தான் மாயாவத கொள்கையினுடைய. ஸோ சக்தி தான் இருக்கு. நம்ம எல்லாம் அந்த சக்திகளை எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லா ஜீவாத்மாவும் அந்த சக்தியோட உள்ள போயிடும். அந்த பிரம்ம நிலையில எல்லாரும் ஐக்கியமாயிடுவோம் அப்படின்னு. ஆனா பாகவத கொள்கை பிரகாரம், நம்மளுடைய சித்தாந்த பிரகாரம் பகவானுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர், தனித்துவம் வாய்ந்தவர். அவர் தனியா இருக்கார். அவருக்குன்னு ஒரு சச்சிதானந்தமான ஒரு உருவம் இருக்கு. அவர் தனித்துவம் வாய்ந்து அவருடைய கோலோக விருந்தாவனத்துல அவர் தனியா இருக்கார். அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த நிலை. ஸோ முதல்ல இருக்கிற நிலையில இருந்து 2வது நிலை வரைக்கும் போகும்போது அதோட நின்றுட்டோம் அப்படின்னா அது நம்ம மற்றவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. ஆனா பாகவத தர்ம பிரகாரம் நம்ம அதோடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போறோம். அப்படிங்கிறது தான் அந்த நிலை. எப்படி பகவான் இங்கேயும் இருக்கார், பக்கத்துலயும் இருக்கார், ரொம்ப தூரமாவும் இருக்கார். பக்கத்துலயே இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சொன்ன மாதிரி உள்ளேயே நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே பரமாத்மாவா இருக்கார். சக்தி வாய்ந்த பகவான் நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கார்.
அதை தவிர அவர் வந்து எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியாவும் இருக்கார் அப்படிங்கறதா இந்த ஸ்லோகத்தோட. ஸோ இது எல்லாமே என்ன கான்செப்டுவலா பார்த்தோம் அப்படின்னா, அவர் நடக்கிறார் நடக்கவில்லை அப்படின்னா அர்த்தம் அவர் நடக்கிற மாதிரி அப்படின்னா நம்ம நார்மலா நடக்கிற மாதிரி நடக்கிறாருன்னா இல்ல. அவர் நடக்கிறார் அப்படின்னா அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார், அவர் செயல்படாம இருக்கிறார் அப்படின்னு. ஸோ செயல்பட்டு இருக்காரா அப்படின்னா ஆமா செயல்பட்டு இருக்காரு. செயல்படாம இருக்காருன்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம வந்து கர்ப்பதாட்ச விஷ்ணு, சிரதாட்ச விஷ்ணு, கார்தாட்ச விஷ்ணு பாத்தீங்கன்னா அவர் பாடுக ஜம்முன்னு வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் வாங்க வச்சு அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கார். அவர் பாட்டுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் இல்லையா? ஆனா அவருடைய சக்தியினோட வெளிப்பாடா வர்ற அம்சங்கள், அவருடைய சக்தியினோட வெளிப்பாடா வந்த அவதாரங்கள், அவருடைய சக்தியினோட வெளிப்பாடா வந்த மற்ற அந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே இயங்கி கொண்டிருக்குது. எவ்ரி திங் இஸ் அனிமேட், எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் as per his will. ஆனா அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்காரு இல்லையா? அதனால என்ன அர்த்தம்? அவர் என்ன ஒண்ணுமே நடக்கலன்னு அர்த்தம் இல்ல, நடந்துதான் இருக்கு. அதே சமயத்துல அவர் வந்து செயலற்ற நிலையில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது தூரமா இருக்கவரை பக்கத்துல இருக்காரு. ஸோ இதெல்லாமே என்ன கான்செப்ட் வைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பரமபுருஷ பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறை. இதேதான் பகவத்கீதா 7th chapter படிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் நீ என்ன என்னுடைய அந்த பக்தியினுடைய அந்த டைரக்டா என்ன பரமபுருஷ பகவான் புரிஞ்சுக்க முடியாட்டி அட்லீஸ்ட் என்னுடைய சக்தி, நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் ட்ரூத், அந்த அந்த பரம உண்மை பரம சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுனா அவருடைய சக்தியின் வெளிப்பாடா வந்து காற்றில் இருக்கிற நறுமணமாக, தண்ணியில் இருக்கிற டேஸ்டாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? பூமி அப்போ வாயு அனோலோ அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாரு? எந்தெந்த இதுல வந்து நீங்க வந்து அந்த அந்த பஞ்சபூத நிலையை பார்க்கும்போது அதுல இருக்கிற அந்த தன்மை, அதுல இருக்கிற அந்த குவாலிட்டி யார் அப்படின்னா அது கிருஷ்ணர் தான் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் பகவான் சொல்றாரு. ஸோ நம்ம அந்த கான்செப்ட்ல வந்து இதே இந்த ஸ்லோகத்துல அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து புரியும். ஓகே, கண்டினியூ அடுத்தது நான் படிக்கட்டமா பிரபு? படிக்க. ஹரே கிருஷ்ண. நம் கண்களால் நாம் கடவுளை காண முடியாது என்பதால் மட்டும் கடவுளுக்கு வியக்தி நிலையிலான அமைப்பு இல்லை என்று நாம் உடனடியாக முடிவு செய்வதற்கில்லை. கடவுள் நமக்கு வெகு தூரத்தில் இருந்தாலும் மிக அருகில் உள்ளார் என்று எச்சரித்து இந்த அருவவாதத்தை ஸ்ரீ ஈஷோபனிஷத் மறுக்கிறது. கடவுளின் இருப்பிடம் பௌதிக ஆகாயத்திற்கு அப்பால் உள்ளது. இந்த பௌதிக ஆகாயத்தை கூட அளந்தறிவதற்கான வழிவகைகள் நமக்கு இல்லை. பௌதிக ஆகாயம் அவ்வளவு தூரம் வியாபித்திருக்குமானால் அதற்கு முற்றிலும் அப்பால் உள்ள ஆன்மீக ஆகாயத்தை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஆன்மீக ஆகாயம் பௌதீக ஆகாயத்திற்கு வெகு தொலைவில் உள்ளது என்பதை பகவத்கீதை படுத்துகிறது. பகவத்கீதை 15.6. ஆனால் இறைவன் அவ்வாறு தூரத்தில் இருந்தாலும் அவர் உடனடியாக கனப்பொழுதிற்குள் குறைவான நேரத்தில் வாயு வேகம் மனோவேகத்தையும் விட விரைவாக நம் முன் இறங்கி வர முடியும். யாரும் வெல்ல முடியாத வேகத்தில் அவரால் நடக்க முடியும். இது முந்தைய மந்திரத்தில் ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண. எவ்வளவு ஃபாஸ்டா வரணுங்கிறது ஒரு கதை தெரியும் இல்லையா? கஜேந்திர மோட்சத்துல கஜேந்திரன் வந்து ரொம்ப வருஷமா 1000 வருஷமா வந்து கத்தின்ண்டே இருப்பானோம். என்னால முடியல எல்லாம் பண்ணும். ஓகே, முதல்ல அவருடைய அந்த மனைவிமார்கள், அப்புறம் குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமா எல்லா யானையும் சேர்ந்து இழுக்கவே முடியாது. 1000 வருஷம் முடியாது, எல்லாம் முடிஞ்சிடும். முடியலன்னும் போது கடைசியில வந்து அவனுக்கு வந்து அவன் பூர்வ ஜென்மத்துல பண்ண அந்த பகவானுக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண அந்த ஆதி மூலமே அப்படிங்கிற ஸ்லோகம் ஞாபகம் வரும்போது பகவானை இது பண்ணிட்டு அந்த ஸ்லோகம் வாசிக்கும் போதே வந்து அங்க வந்து விஷ்ணு என்ன பண்ணுவாரு, கடன்னு வரணுங்கிறதுல வந்து ஃபாஸ்டா வருவார் இல்லையா? ஸோ அவரு சில கதைகள்ல வந்து அவர் ஏதோ விளையாடிட்டு இருப்பார், அப்படியே ஏஞ்சி வந்துருவார். அப்படின்னு சில கடையில வந்து அவர் வந்து ஏதோ சொக்கட்டா விளையாடிட்டு இருப்பார். அவர் ஏஞ்சி வரும்போது அவருடைய அந்த சங்க சக்கர கதாபாத்திரம் எதுவுமே இருக்காது. எல்லாம் அவர் ஓடி வருவார் கடன்னு, மற்றதெல்லாம் வந்து அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு. அப்ப வந்துட்டு எங்க என்னோட வாகனம் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் கருடன் நிதானமா ஏஞ்சா வாங்க கூட்டிட்டு போயிடலாம், நான் உங்களை டக்குன்னு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வரும். சரின்னு சொல்லிட்டு அவரை வந்து கருடன்ல ஏறி உட்கார்ந்த உடனே கருடன் சர்ன்னு பயங்கர ஃபாஸ்டா பறக்க ஆரம்பிக்கும் போது கருடன் தன்னோட கால் மேல வந்து காலால கருடனை ஒரு உதைப்பான். என்ன நீ இவ்வளவு ஸ்லோவா போற, என்னோட பக்தன் அங்க தவிச்சுட்டு இருக்கேன், நீ இவ்வளவு ஸ்லோவா போற அப்படின்னு சொல்லிட்டு டமால் காலால உதைப்பான். ஓகே, அந்த கதையில என்ன விஷயம், என்ன சாரம்னா வந்து பகவான் வந்து he was just waiting. சில பேர் கேட்கலாம், ஏன் 1000 வருஷம் முன்னாடியே வந்து கருதுற வேண்டியதாங்க. ஸோ இதுல என்ன கான்செப்ட் என்னன்னா வந்து எப்ப வந்து அந்த புரிந்த உணர்வு, எப்ப வந்து தன்னால் இயலாது, எப்ப அந்த சரணாகதி அப்படிங்கிற நிலை வரும்போது அந்த க்ஷணம் வந்து பகவான் வந்துடுவாங்க.
அவருக்கு வந்து பதட்டம் வந்துருமா, அவருக்கு ஐயோ நம்ம சீக்கிரம் போகணுமே அப்படின்னு. ஸோ அதனால அவர் வந்து கருடனை போட்டு உரைப்பாராம், ஏய் என்ன நீ இவ்வளவு ஸ்லோவா போற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரிதான் கோபகுமார். நம்ம பிருகத் பாகவதத்துல வந்து கோபகுமார்னு ஒரு 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 பக்தன், ரொம்ப அற்புதமான கதை அது. அந்த கதையில வந்து கோபகுமார் வந்து இதே ஜீவாத்மா அந்த அதே உடலோடு எப்படியாவது நேரம் கோலோகம் பகவானை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா இதெல்லாம் எல்லா அந்த பக்தியினுடைய இதெல்லாம் செஞ்சு நேரம் மேல போவான். மேல போக 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 அவன் மேல வர 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 அங்க பகவானுக்கு வந்து அப்படியே டென்ஷன் ஆகும், அப்படியே உடம்புலாம் இதுவும் கட கட கடன்னு சீக்கிரம் 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 சீக்கிரம்னு. ஏன்னா எப்படி வந்து அந்த பகவான் வந்து அந்த ஜீவாத்மா எப்ப வந்து நம்ம கிட்ட திருப்பி வரும்னு பகவான் வந்து காத்துட்டு இருக்கா. ஸோ கோபகுமார் நேரம் வந்த உடனே அந்த வாசல்ல வந்து கோபகுமார் வர்றதுக்கு முன்னாடி பகவான் வாசல்ல போய் நின்றுவாராம். வந்த உடனே வந்த உடனே பகவான் வந்து நீ வந்துட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆற தழுவி கூட்டின்னு போவாராம். ஸோ அந்த கதையில அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம தவிக்கிறோமோ இல்லையோ பகவான் நமக்காக தவிச்சுட்டு இருக்கார். நம்ம எப்போ வந்து நம்மளுடைய இந்த இந்த பந்தப்பட்ட நிலையிலேருந்து இந்த அறியாமையிலேருந்து வெளியே வந்து நம்ம எப்ப சரணாகதி அடைகிறோம், சரணாகதி தான் முழுமையான சரணாகதி. சரணாகதி அடைஞ்சு நம்ம பகவானிட போகணும்னு இது பண்ண அந்த க்ஷணமே போதும். பிரபா சொல்லுவார் இல்லையா, how do I go back to God அப்படின்னா 1 second enough அப்படிங்கிறாரு. எப்படி பகவத்கீதை வழியா போகுதுன்னா ஜஸ்ட் அந்த 1 செகண்ட், அந்த 1 செகண்ட் வந்து தான் நமக்கு எப்ப கிடைக்கும்னு தெரியாது. அந்த 1 செகண்டுக்காக தான் நம்ம வந்து என்ன சொல்றது பல வருஷமா வந்து தவம் பண்ற மாதிரி பல வருஷமா சாண்டிங் பண்றோம், பகவத்கீதை போலும் பாகம் அப்படி. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த தூரமா இருக்கிற அந்த பகவான் ஒரு வினாடி போதும் நமக்கு டக்குன்னு வந்து நாரதர் பாகவத்துல நாரதர் வந்து அந்த சாதுர்மாச 4 மாசம் வந்து தன்னுடைய அந்த சேவை அம்மாவோட சேவை வந்து அந்த பக்தி வேதாந்த சேவை பண்ணி அவர் காடு மலை எல்லாம் தாண்டி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த பக்தி வேதாந்தர்கள்லாம் சொன்ன அந்த விஷயத்த வந்து மனசுல தியானம் பண்ணும்போது பகவான் ஒரு க்ஷணம் வருவார். அந்த ஒரு க்ஷணத்துல உள்ள அதாவது கண்ணே திறக்க மாட்டார், அந்த உள்ளே வருவார், அவருக்கு காட்சி கொடுப்பார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சொல்லுவா இனிமே நீ என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு. இந்த மாதிரி பாகவத்திலும் சரி பகவத்கீதாலும் சரி நிறைய இடங்கள்லயும் சரி நமக்கு என்ன சொல்ல வர்றார், he is always there ready for us. நம்ம தான் இன்னும் ரெடி ஆகும். திரௌபதி வஸ்திராபரணோட அப்படித்தானே பிரபுஜி? எது மாதாஜி? திரௌபதி சொல்றேன். திரௌபதி அதான் கரெக்ட். திரௌபதியோட நல்ல எக்ஸாம்பிள் தான். எங்கேயோ இருப்பார், ஆனா டக்குன்னு என்ன தேவையோ திரௌபதி கரெக்டா அந்த சமயத்துல நைஸ். திரௌபதி கூட குட் எக்ஸாம்பிள். ஓகே, கண்டினியூ. ஹரே கிருஷ்ணா. இருந்தும் முழுமுதற் கடவுள் நமக்கு முன்பாக வரும்பொழுது நாம் அவரை புறக்கணிக்கிறோம். அதற்கு முட்டாள்தனமான புறக்கணிப்பினை பகவான் பகவத்கீதையில் கண்டிக்கிறார். முட்டாள்கள் அவரை மரணத்திற்கு உட்பட்ட மனிதனாக கருதி நிந்திக்கின்றனர் என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. அவர் சாதாரண மனிதர் அல்லர். மேலும் நமக்கு முன்பாக தோன்றும் பொழுது அவர் பௌதிக இயற்கையினால் உருவாக்கப்பட்ட உடலுடன் தோன்றுவதும் கிடையாது. சாதாரண உயிர்களைப் போலவே பகவானும் ஜடத்தினால் உருவாக்கப்பட்ட உடலை ஏற்று அவதரிப்பதாக பல்வேறு பெயரளவு பண்டிதர்கள் கருத்துரைக்கின்றனர். பகவானுடைய அச்சிந்திய சக்திகளை அறியாமல் அத்தகைய முட்டாள் மனிதர்கள் அவரை சாதாரண மனிதர்களுக்கு சமமான நிலையில் வைக்கின்றனர். கடவுள் அச்சிந்திய சக்திகளால் நிரம்பியிருப்பதால் அவரால் நமது தொண்டினை எந்த வழியிலும் எந்த பொருளின் மூலமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும். மேலும் விருப்பத்திற்கேற்ப தமது வெவ்வேறு சக்திகளை அவரால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளவும் முடியும். பகவானால் ஒருபோதும் அவதரிக்க இயலாது, அல்லது அவ்வாறு ஒருவேளை அவர் அவதரித்தால் அவர் ஜடசக்தியின் வடிவில் அவதரிக்கிறார் என்று நம்பிக்கையற்றவர்கள் வாதிடுகின்றனர். பகவானுடைய அசிந்திய சக்திகளின் இருப்பினை நாம் ஏற்றுக்கொண்டால் இத்தகைய வாதங்கள் பயனற்று போகின்றன. அப்போது ஜடசக்தியின் வடிவில் பகவான் நமக்கு முன் தோன்றினால் கூட அவரால் அந்த சக்தியினை ஆன்மீக சக்தியாக மாற்றிக்கொள்ள இயலும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சக்திகளின் ஆதி மூலம் ஒன்றுதான் என்பதால் அந்த ஆதி மூலத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப சக்திகளை பயன்படுத்த முடியும். உதாரணமாக மண், கல் அல்லது மரத்தினால் செய்யப்படும் அர்ச்சா விக்கிரகத்தின் வடிவிலும் பகவானால் தோன்ற முடியும். விக்கிரகங்களை மரம், கல் அல்லது இதர ஜடப்பொருளை கொண்டு வடிவமைக்கின்றோம். இருப்பினும் உருவ வழிபாட்டை எதிர்ப்பவர்கள் வாதிடுவதை போன்று இந்த வடிவங்கள் ஒன்றும் சிலைகள் அல்ல. ஓகே, சோ இப்ப எந்த கான்செப்ட் கொண்டு போறாரு, அந்த பரமபுருஷ பகவானோட சக்தி அவர் எந்த வழியில தோன்றணும்னு முடிவு பண்றாரோ அந்த வடிவில் அவர் வந்துருவார் இல்லையா. நிறைய நமக்கு தெரியும், நிறைய அவதாரங்கள், நிறைய இது
இப்ப எப்படி வந்து நரசிம்ம அவதாரம் வந்தது சரி, வராக அவதாரம், எல்லா இதுவும் பார்த்தாலும் அவர் என்ன முடிவு பண்ணி கொண்டு வராரோ அதுதான். நம்மளால வந்து அதை வந்து யூகிக்க முடியாது, புரிய முடியாது. ஸோ கிருஷ்ணர் நம்ம வந்து இப்படிதான் வரணும்னு நம்ம ஒரு வரையில வச்சிருந்தோம்னா கண்டிப்பா அதோட வேற நிலை இருக்கும். ஸோ பிரபுபாதர் அடுத்த நிலைக்கு கொண்டு போறது என்னன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி விக்கிரகா ஃபார்ம், அர்ச்ச விக்கிரகா. ஓகே, கல்லோ மண்ணோ நம்ம மரத்துலயோ ஸ்தூலமாவோ எப்படி நம்ம கொண்டு போறோம், எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத அடுத்த கண்டினியூ. வேற நெக்ஸ்ட். பக்குவமற்ற பௌதிக வாழ்க்கை என்னும் நம்முடைய தற்போதைய நிலையில் பக்குவமற்ற பார்வையின் காரணத்தினால் நம்மால் முழுமுதற் கடவுளை காண முடியாது. இருப்பினும் பௌதிக பார்வையினால் பகவானை காண விரும்பும் அத்தகு பக்தர்களிடம் கருணை கொண்டு அவர் பெயரளவிலான பௌதிக வடிவத்தில் தோன்றி தமது பக்தர்களின் தொண்டினை ஏற்றுக்கொள்கிறார். பக்தி தொண்டில் கீழ்நிலையில் இருக்கும் அத்தகு பக்தர்கள் சிலையை வழிபடுகின்றனர் என்று நினைக்க கூடாது. அவர்கள் உண்மையிலேயே பகவானை வழிபடுகின்றனர். அணுகத்தக்க வழியில் அவர்களுக்கு முன் தோன்றுவதற்கு அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அச்சா வடிவமானது வழிபடுபவர்களால் தான் தோன்றித்தனமாக வடிக்கப்படுவதில்லை. இந்த வடிவம் எல்லா வைபவங்களுடன் நித்தியமாக இருக்கக்கூடியதாகும். இதனை தீவிரமான பக்தனால் உண்மையிலேயே உணர முடியும். ஆயினும் நாத்திகனால் முடியாது. கண்டினியூ பண்ணிட்டாங்க பிரபு. அடுத்த பேராகிராஃப். பகவான் தம்முடைய பக்தர்களை எவ்வாறு நடத்துகிறார் என்பது பக்தனுடைய சரணாகதியின் அளவை அடிப்படையாக கொண்டது என பகவத்கீதையில் 4.11 அவரே கூறியுள்ளார். எல்லா நபர்களிடமும் தம்மை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு சரணடைந்த ஆத்மாக்களிடம் மட்டுமே தம்மை வெளிப்படுத்துவதற்குமான முழு உரிமையை பகவான் பெற்றுள்ளார். எனவே சரணடைந்த ஆத்மாவிற்கு அவர் எப்போதும் எட்டப்படும் நிலையில் வீற்றுள்ளார். சரணடையாத ஆத்மாவிற்கு அவர் நீண்ட நெடுந்தொலைவில் அணுகப்பட முடியாதபடி வீற்றுள்ளார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்ப இன்னொரு கான்செப்ட்ல புரியும். ஸோ யாருக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கார், யார் வந்து பகவான் கிட்ட வந்து முழுமையா சரணாகதி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்துல இருக்காரு. அப்படின்னா கூட இருந்து அவங்களுக்கு வந்து வழி நடத்தி வழிகாட்டி எல்லாம் பண்ணுவார். ஆனா இப்ப 9th சாப்டர்ல முன்னாடி சாப்டர்ல பார்த்தோம், அவஜானந்தி மாமூட மானுஷம் தனம் ஆஸ்வதம் அவஜானந்தி மாமூடா. மூடர்கள்லாம் அவஜானந்தி என்ன வந்து சக மனிதர்கள் போல, மானுஷம் தனும் ஆஸ்வதம் என்ன வந்து இன்னொரு இப்ப நான் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மூடாக அவங்க எல்லாம் வந்து நம்பர் 1 ஃபுல்ஸ் அப்படிங்கிறார் இல்லையா. அது அந்த மாதிரி இருந்தனா அவங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா ரொம்ப 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 தூரமா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவரை வந்து அவங்களால நினைச்சு பார்த்தா கூட அவங்களால வந்து உணர முடியாது. யாரால உணர முடியும்? பகவானுடைய தூய்மையான உன்னதமான பக்தர்கள். அந்த 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 வடிவம் வந்து எந்த வடிவமா இருந்தாலும் அது வந்து பகவானுடைய உண்மையான நேர்மையான இல்ல உன்னதமான பக்தர்களால உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அர்ச்சவிகரம் ஃபார்ம்ல வந்து இப்போ ஜெகநாதரை பாக்குறோம். பொதுவா வெளியில மத்தவங்க எல்லாம் ஜெகநாதரை பார்க்கும்போது இது என்னடா இது இப்படி இருக்கு, மரம்ன்றீங்க, கையும் இல்ல, இப்படி இருக்கு, காலும் இல்ல, தலையும் சரியா இல்ல, இப்படிலாம் இருக்கு, இதை வந்து எப்படி நீங்க வந்து பகவானுடைய ஒரு உருவமாக அப்படின்னு. ஆனா அதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் உருவம் அப்படிங்கிறது சாஸ்திரபூர்வமாகவும் சொல்லப்பட்டிருக்கு, விஞ்ஞான பூர்வமாகவும், அதாவது வந்து அந்த சயின்டிபிக்கா நம்ம அதை படிக்கும் போது கிளியரா நமக்கு புரியும். ஸோ அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலை வரும்போது அந்த பகவானுடைய பக்தராக மாறும்போது தான் அது வந்து நமக்கு புரியுமே தவிர, மற்றபடி நார்மலா அந்த 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 அர்ச்ச விக்கிரக அந்த வடிவம்ங்கிறது நம்ம நாஸ்திகர்களும் அவங்களுக்கு தெரியும். கோயில் வழிபாடு, சிலை வழிபாடு, இது அர்ச்சனை வழிபாடு, இதெல்லாமே வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு அந்த அந்த அறியாமையில இருக்காங்க. ஆனா அதே நம்ம வந்து கருவறைக்குள் இருக்கின்ற பகவானை வந்து நம்ம வந்து அந்த அந்த கல் அப்படி சிலை அப்படிங்கிறத விட நம்ம இன்னைக்கு போய் நம்ம வந்து கோயில வாசல நின்று பகவானை தரிசனம் பண்ணும்போது சாட்சாத் பரமவிஷ்ணு பகவான் அங்க நிக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறத தவிர, இது வந்து பழங்கி கல், இது வந்து கண் இப்படி போட்டிருக்காங்க, மை இப்படி போட்டிருக்காங்க, தலையில ரெட் கலர் டர்பன் இருக்கு, இந்த மாலை நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவுதான், அது வந்து பௌதிக விஷயம். ஸோ பிரபா யூஸ்வலா சொல்லுவார், நீ கிருஷ்ணனை பார்க்கும்போது கிருஷ்ணனோட அலங்காரங்கள்லாம் வந்து எப்படி அழகாகுதுன்னா அவர் மேல இருக்கிறதுனால அதெல்லாம் அழகா இருக்கே தவிர அது போட்டதுனால அவர் அழகு இல்லை. ஓகே, ஸோ அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஆபரணங்கள், அந்த ஆடை, அந்த அந்த அலங்காரம், அந்த பூ, அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் எப்படி அழகு வந்ததுன்னா அவர் மேல இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் அழகு வந்ததே தவிர அவர் அதை போட்டுன்றதுனால அதுக்கு அழகு இல்லை. புரியுதுங்களா? ஸோ அந்த கான்செப்ட் நம்ம வந்து மனசுக்குள்ள தியானம் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம பகவானை போய் நின்று தரிசனம் பண்ணும்போது நம்ம பாதத்திலேருந்து தரிசனம் பண்றோம். எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, பாதம் அவருடைய லோட்டஸ் ஃபீட்லேயே தான் தரிசனம் பண்ணணும், நேரா தலையிலேருந்து பார்க்கக்கூடாது. ஸோ கீழேன்னு பார்க்கும்போதே வந்து நம்ம எப்படி கொண்டு போனோம் அப்படின்னா
அங்க பரமபுருஷன் நின்று இருக்கார், நமக்காக தரிசனம் தந்திருக்கார் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். ஜெகநாத் பூரி ஜெகநாதர்ல வந்து மகாபிரபு நிறைய வாட்டி வந்து போய் பார்க்கும்போது மகாபிரபு சொல்லுவாரா, நான் வந்து பகவானை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, பகவான் வந்து நான் என் தலையை சும்மா அப்படி காமிச்சிட்டா கூட போதும், அட்லீஸ்ட் என்னை பாக்குறது இவன் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா போதும் அப்படிங்கறதா மகாபிரபு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் இப்போ இன்னும் இந்த செக்ஷன் ஃபுல்லாவே வந்து அந்த அர்ச்ச விக்கிரக ஃபார்ம்க்கு முக்கியத்துவம். அந்த 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 ஃபார்ம் வந்து நம்மளால வந்து பௌதிக விஷயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால பகவான் கீழே இறங்கி வர்றார். அவர் நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா, எந்த வடிவம் நம்ம உருவாக்குறோமோ அந்த வடிவத்துக்கு அவர் வந்து அவர் சக்தி ஊட்டப்பட்டு அவர் அந்த வடிவத்துக்கு வந்து அந்த அந்த நிலைக்கு வந்துருவார். ஸோ அதனால்தான் வந்து அவர் நமக்காக கீழே இறங்கி வர தவிர நம்ம நினைச்சபடி வந்து அது இது கிடையாது அப்படிங்கிறதா அவருடைய. ஓகே, நன்றி. அடுத்தது விக்கா. நெக்ஸ்ட் இது தொடர்பு பிரபுஜி நெக்ஸ்ட் நானா? மஞ்சு ஹாசினி மாதாஜி. நான் படிக்கணும். மஞ்சு ஹாசினி இல்லையா? இது இந்த கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா பேசாம நானே கூப்பிட்டுறேன் அவ்வளவுதான். ஆனா நீங்க ஆல்பபெட்டிக்கலா இதுல இல்ல. எனக்கு தெரியல பிரபுஜி, எல்லார் பேரும் தெரியல, அதனால கேட்டுட்டே இருக்கேன் பிரபுஜி. ஜெயலட்சுமி மாதாஜி படிச்சுட்டாங்க, பத்மாவதி மாதாஜி ஜெயநாதனன் படிச்சுட்டாங்களா? சரி, மஞ்சுஹாசினி மாதாஜியும் இருக்காங்க. அவங்க படிக்க முடியாதுன்ட்டாங்க. மஞ்சுஹாசினி படிக்க முடியாது. நான் படிக்கிறேன் பிரபு. நெக்ஸ்ட் நான் பத்மாவதி. இது தொடர்பாக சாஸ்திரங்களில் பகவானுக்காக அடிக்கடி பயன்படுத்தப்படும் சகுணா குணங்களுடைய நிர்குணா குணங்களற்ற என்னும் 2 சொற்கள் மிகவும் முக்கியமானவை. சகுணா என்றும் சொல் உணரத்தக்க குணங்களுடன் பகவான் தோன்றும் பொழுது அவர் பௌதிக வடிவத்தை ஏற்று ஜட இயற்கையின் சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடவில்லை. அவரை பொறுத்தவரையில் பௌதிக மற்றும் ஆன்மீக சக்திகளுக்கு இடையில் எந்த வேற்றுமையும் இல்லை. ஏனெனில் எல்லா சக்திகளுக்கும் அவரே ஆதி மூலம், எல்லா சக்திகளையும் கட்டுப்படுத்துபவர் என்னும் முறையில் எக்காலத்திலும் அவர் நம்மை போன்று அந்த சக்திகளால் பாதிக்கப்படுவதில்லை. பௌதிக சக்தி அவருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுவதால் அந்த சக்தியின் எந்த ஒரு குணத்தினாலும் ஒருபோதும் பாதிக்கப்படாமல் அதனை தம்முடைய நோக்கத்திற்கேற்ப அவரால் பயன்படுத்தி கொள்ள முடியும். எந்த ஒரு பௌதிக குணத்தினாலும் அவர் பாதிக்கப்படுவதில்லை என்பதால் அவர் நிர்குண குணங்களற்றவர் எனப்படுகிறார். பகவான் எந்த ஒரு தருணத்திலும் உருவமற்ற தன்மையாக மாறிவிடப் போவதும் இல்லை. ஏனெனில் இறுதியாக பார்த்தால் ஆதி புருஷராகிய அவர் நித்தியமான உருவமானவர். சூரிய கதிர்கள் எவ்வாறு சூரிய தேவனின் பிரகாசமாக உள்ளனவோ அவ்வாறே பகவானுடைய அருவத்தன்மையாகிய பரஞ்சோதியும் பிரம்ம ஜோதியும் அவருடைய திருமேனியில் இருந்து வரும் கதிர்களின் பிரகாசமே அன்றி வேறல்ல. ஹரே கிருஷ்ண. நல்ல பாயிண்ட் இது. இதுல பாயிண்ட்ல கிளீனா போடுது இந்த நிர்குண பரபிரம்மன்னு வரும். நிர்குணம் அவரு நிர்குணமா இல்ல வந்து சகுணமா அப்படின்னு. அவர் ரெண்டுமே தான். நிர்குணமா பார்த்தா அவரு எந்த விதமான குணங்கள் அற்றவர், அதாவது குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். எல்லா குணங்கள்னு பார்த்தா எல்லா குணங்களும் அவர்கிட்ட தான் இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டுமே அவர்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறத அந்த கான்செப்ட் இல்லைங்களா? ஸோ பௌதிக விஷயமா நிர்குண பரபிரம்ம அப்படின்னு வரும். நிர்குண பரபிரம்மன்னா ஆமா, பரபிரம்ம நிலையில பார்க்கும்போது அவர் நிர்குணமற்றவர், பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிற்கிறார். ஆனா எல்லா சக்திகளோட வெளிப்பாட்டும் எல்லா குணங்களும் யார்கிட்ட வருதோ அவர்கிட்ட என்ன வருது. ஸோ ஆப்வியஸ்லி அவர்கிட்டதான் குணங்கள் இருக்கு, ஆனா அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில அவர் இருக்காரு அப்படிங்கிறதா. ஓகே, பிரகலாத் மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. வயதிலேயே திகழ்ந்த பிரகலாத மகாராஜர் தம்முடைய நாத்திக தந்தையின் முன்பாக நின்றபொழுது அந்த தந்தை அவரிடம் உன்னுடைய கடவுள் எங்கே என்று வினவினான். கடவுள் எங்கும் வீற்றிருப்பதாக பிரகலாதர் பதிலளித்த போது, கடவுள் அந்த அரண்மனையின் தூணிற்குள்ளும் இருக்கின்றாரா என்று கோபத்துடன் தந்தை வினவ, ஆம் என்று பிரகலாதர் கூறினார். உடனடியாக அந்த நாத்திக மன்னன் தனக்கு முன்பாக இருந்த தூணை தூள் தூளாக உடைத்தான். பகவானும் உடனடியாக பாதி மனிதர்களாகவும் பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் நரசிம்ம அவதாரத்தில் தோன்றி நாத்திக மன்னனை கொன்றார். எனவே கடவுள் எல்லாவற்றிற்குள்ளும் வீற்றுள்ளார். அவர் தமது வெவ்வேறு சக்திகளினால் எல்லாவற்றையும் படைக்கின்றார். தமது அச்சிந்திய சக்திகளின் மூலமாக அவரால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உண்மையான பக்தனுக்கு ஆசையளிப்பதற்காக தோன்ற முடியும். பகவான் நாத்திக மன்னனின் கட்டளையினால் தூணிலிருந்து தோன்றவில்லை, மாறாக தமது பக்தரான பிரகலாதரின் விருப்பத்தினால் அவ்வாறு தோன்றினார். நாத்திகனால் பகவானை தோன்றும்படி கட்டளையிட முடியாது. ஆயினும் தமது பக்தரிடம் கருணை காட்டுவதற்காக எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பகவான் தோன்றுவார்.
நம்பிக்கையற்றவர்களை அழிப்பதற்காகவும் நம்பிக்கையுடையவர்களை காப்பதற்காகவும் பகவான் தோன்றுகிறார் என்று பகவத்கீதை 4.8 கூறுகிறது. பகவானுடைய சக்திகள் மற்றும் பிரதிநிதிகளால் கூட நாத்திகர்களை அழித்துவிட முடியும் என்பது உண்மையே. இருப்பினும் நேரடியாக சென்று பக்தனுக்கு கருணை அளிக்கும் செயல் பகவானை மகிழ்வூட்டுகிறது. எனவே அவர் அவதாரமாக இறங்கி வருகிறார். உண்மையில் அவர் தமது பக்தர்களுக்கு கருணை அளிப்பதற்காக மட்டுமே அவதரிக்கிறார், வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். ஸோ பகவத்கீதா 4.4 சாப்டர்ல வரும் இல்லையா, முக்கியமா வந்து அவருடைய அவதார நோக்கம் பலவிதமான நோக்கமா இருந்தாலும், அதாவது சரதர்மன் பரித்தச்சுங்கிற மாதிரி, அதாவது எல்லா தர்மங்களையும் வந்து யார் வந்து மாமேக்கம் யார் சரணாகதி அடைஞ்சு வரும்போது அவங்களுக்காக வந்து பகவான் வந்து தோற்றமளிக்கிறார். யதா யதா ஹி தர்மச்ச கிளானிர்பவதி பாரத அபியுக்தானம் அதர்மச்ச ஸோ எப்பப்பெல்லாம் வந்து அதர்மம் மேலும் இருக்கு, தர்மம் வந்து கீழே போகும்போதோ அப்ப தர்மத்தை நிலை நாட்டமும் ஒரு யுகத்துக்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுல வந்து எல்லா சாதுக்களையும் வந்து நான் காப்பாற்றுவதற்காக வரேன், எல்லா பக்தர்களையும் காப்பாற்றுறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, அந்த பக்தர்களுடைய மகிழ்ச்சிக்காக தான் வர்றாரு. ஆக்சுவலா இங்க என்ன கான்செப்ட், அவர் வரணும்னு அவசியமே இல்லை. அவரை உட்கார்ந்து அவருடைய இந்த தேவர்கள் மூலமாவே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இல்லையா, நினைச்சா நான் என்ன வேணா பண்ணலாம். அவர் வரதுக்கு முக்கியமான காரணமே அந்த பக்தர்களை வந்து மகிழ்விப்பதற்காக. இப்ப நமக்கு வந்து பாகவதம் படிக்கிறோம், இதெல்லாம் படிக்கிறோம், நமக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு நிலை வந்து பகவானை வந்து இது பண்ண முடியுது, பிரார்த்தனை பண்ண முடியாது, நமக்கு வந்து வழிபாடு பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் இறங்கி வராரு. ஸோ அதனால அவருக்கு நிறைய காரணம் இருக்கு. அவருடைய அவதார நோக்கம் வந்து பலவிதமான காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் வந்து இந்த அழிக்கிறது, வெளிப்புறமா பார்த்து அழிக்கிறது. ரெண்டாவது காரணம் வந்து பகவானுடைய பக்தர்களை மகிழ்விப்பதற்காக, பகவானுடைய பக்தர்களுக்கு வந்து கதைகள், அந்த இப்ப இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசுறோம்னா அதை வந்து அவர் வந்து செஞ்சிருக்காரு, காமிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காகவாவது நம்ம வந்து அது தவிர அவருக்கு வந்து பலவிதமான அதர் ரீசன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த எல்லா விதமான ரீசன்ஸ், எல்லா விதமான காரணங்களையும் ஒன்று இணைத்து அவருடைய ஒரு அவதாரம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த பிரகலாதனுடைய இந்த நரசிம்ம அவதாரத்தில் நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா. ஸோ எல்லா காரணத்தையும் ஒன்னா கொண்டு வந்து அவர் எல்லாத்தையும் வந்து அதை நமக்கு செஞ்சு வைப்பார். கண்டினியூ. சௌமியா மாதாஜியா படிங்க, வேற யார் படிக்கிறது? ஹரே கிருஷ்ணா. படிங்க. யாரும் படிக்கிறார்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அதுல நான் புக்கு பார்த்து படிக்கிறேன் பிரபுஜி, நீங்க அனுப்புறது எனக்கு தெரியல. இல்ல புக்கு பார்த்து தான் படிக்கணும். நான் இது சும்மா என்னோட ரெஃபரன்ஸுக்காக நான் வச்சிருக்கேன். புக்கு பார்த்தே படிக்கணும். ஆதி மூலமான கோவிந்தன் தனது வரம்பற்ற சக்தியில் எல்லாவற்றிலும் நிறைந்து நிற்கிறார் என்று பிரகலாத சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. அவர் இந்த பிரபஞ்சத்திலும் அதன் அணுக்களிலும் புகுந்து விளங்குகிறார். தமது விராட் உருவில் எல்லாவற்றிற்கும் வெளியிலும் அந்தர்யாமியாக எல்லாவற்றினுள்ளும் அமைகிறார். அந்தர்யாமியாக அவர் எல்லா நடப்புகளுக்கும் சாட்சியாக அமர்ந்து தம் விளைவுகளுக்கான கர்ம பலனை நமக்கு வழங்குகிறார். நம் முந்தைய பிறவிகளில் செய்த வினைகளை நாம் மறந்திருக்கலாம், ஆனால் நம் செயல்களுக்கு இறைவனை சாட்சியாக அமைந்திருப்பதால் நம் விளைவு பலன்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். உள்ளும் புறமும் கடவுளை தவிர வேறெதுவும் இல்லை என்பதே உண்மை நிலை. நெருப்பிலிருந்து வெப்பமும் ஒளியும் வெளிப்படுவது போல் எல்லாம் அவரது பல்வேறு ஆற்றல்களின் வெளியீடுகளே. இப்படியாக வெவ்வேறான சக்திகளிலும் ஒருமை காணப்படுகிறது. ஒருமை காணப்படினும் வெவ்வேறான சின்னஞ்சிறு உயிர்வாழ் பகுதிகளின் உணர்வுகளில் இறைவன் தன்னுணர்வில் நிறைந்து நின்று அனுபவிப்பாளராக விளங்குகிறார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவர்தான், தேங்க்யூ, அவர்தான் அனுபவிப்பாளர். ஸோ பரம அனுபவிப்பாளர் அவர்தான் வந்து எல்லாவற்றையும் ஆற்றல் இது பண்ணி கொண்டு வரதும் அவர்தான் அப்படின்னு. ஸோ பிரம்ம சமயத்திலேயே சொல்றாரு. அந்த அந்த அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம், அந்த அந்தர்பகிரவசியம், உள்ளேயும் இருக்கார் வெளியும் இருக்கார். கர்ம பலன் நமக்கு நம்மளுடைய கர்ம பலனை தகுந்தாற் போல நம்மளால மறந்துட முடியுமே தவிர, பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுவார்ல, அர்ஜுனன் நீ உன்னால எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, என்னால எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும், உன்னாலதான் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கறத வந்து கிருஷ்ணன் சொல்லுவார். அதேதான் நமக்கு வந்து பிரபுபாதர் சொல்லுவார். ஸோ இந்த கான்செப்ட்ல என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்மை விட உயர்ந்த நிலையில, ரொம்ப அப்பாற்பட்ட நிலையில, பௌதிக நிலைக்கு நம்மளால வந்து யூகிக்க முடியாத அந்த பரமபிஷம் இருக்கார் அப்படிங்கிறது. ஸோ தேர்ட் ஸ்லோகத்துல நம்ம யாருங்கிறத பார்த்தோம். இந்த 2-3 ஸ்லோகங்கள்ல அந்த பரமபிஷ பகவானுடைய நிலை என்ன, அவர் அச்ச விக்கிரமா வந்திருக்காரு அப்படிங்கறதான் பார்க்கணும். பிரபுஜி, அந்தர்யாமினா என்ன பிரபுஜி? அந்தர்யாமினா உள்ள இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இப்ப வந்து 13 சாப்டர் பகவத்கீதையில வரும் இல்லையா, உபதிஷ்ட அனுமந்த பர்த்தா போக்தா
அந்தரியாமையா உள்ள உட்காந்து நமக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, நம்ம என்னெல்லாம் பண்றதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கா இல்லையா? அதுதான் அந்த சாங்ஷனிங். பேர்டோட கதை சொல்லல பிரபுஜி. மரத்துல உட்காந்து ஒரு பறவை சாப்பிட்டுட்டேன்றது, இன்னொரு பறவை வந்து அமைதியா உட்காந்து அதை பார்த்துட்டே இருந்ததுன்னு சொல்லுவோமே. இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இல்லையா? சொல்லலாம். ஓகே, சரி. ஒரு 2 minutes பிரேக் எடுத்துட்டு அடுத்த 2 ஸ்லோகத்துக்கு போயிடும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவா பஷ்யதி சர்வபூதேஷு ஆத்மானம் ததோ ந விஜுகுப்ஷதே. ஓகே, ஒரு 2 minutes பிரேக், அகைன் அடுத்த 2 ஸ்லோகம் போகலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்லோகம் 2 எப்படின்னா, நாம யாரும் தெரிஞ்சு போச்சு, பகவான் யாரும் தெரிஞ்சு, நம்ம பகவானை வந்து அந்த அவருடைய பார்ட் அண்ட் பார்சலா எல்லாத்தையும் ரிலேட் பண்றது, அந்த ரிலேஷன்ஷிப் தான் அடுத்து கொண்டு போகுது. அடுத்த ஸ்லோகம். நீங்க உங்க பேருக்கு முன்னாடி நம்பர்ஸ் போட்டுட்டீங்கன்னா கூட டக்கு டக்கு ஏன்னா இப்போ இதுல ஆல்பபெட்டிக்கலா வர மாட்டேங்குது. ஜிக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா சௌமியா மாதாஜி முன்னாடி வருதுன்னு தெரியல எனக்கு. ஆல்பபெட்டிக்கல் சௌமியா மாதாஜி, அப்புறம் தாரக மாதாஜி, ராஜேஸ்வரி மாதாஜி, தாரக மாதாஜி, ராஜேஸ்வரி மாதாஜி படிச்சாங்க நினைக்கிறாங்க இல்லையா? இப்ப தாரக் மாதாஜி பிரபுஜி, நான் ஒரு தடவை ஆர்டர் பாத்துக்கிட்டா போதுங்க பிரபுஜி. தாரக் மாதாஜிக்கு அடுத்து நான் வருவேன். அந்த மாதிரி சரியா எனக்கு தெரியல பிரபுஜி, எல்லாரும் பாக்குறது எப்படி, நான் நல்லா கேட்டுட்டே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பிரபுஜி. பரவாயில்ல. ராஜேஸ்வரி மாதாஜி பிரபுஜி நீங்களே ரேண்டமா கூப்பிடுங்க பிரபு. இட்ஸ் ஓகே. அப்படியா? இட்ஸ் ஓகே, நீங்க ஜஸ்ட் ரேண்டமா கூப்பிடுங்க. நானே ரேண்டமா கூப்பிடுறேன். சரி, ஓகே. அடுத்தது தாரக மாதாஜி. Next. தாரக மாதாஜி, நீங்க மியூட்ல படிக்கிறீங்களா? ஒருவேளை நான் படிக்கட்டுமா? அவங்க அப்புறம் வந்து படிக்கட்டுமா? ஹரே கிருஷ்ணா. வந்துட்டாங்க பிரபு, வந்துட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. மந்திரம் 5. यस्तु सर्वाणि भूतान्य आत्मन्येवानुपश्यति सर्वभूतेषु सात्मानं ततो न विजुகுப்தசே. எவன் ஒருவன் தூ ஆனால் சர்வாணி எல்லா பூத்தானி உயிர்களையும் ஆத்மனி பரமபுருஷரின் உறவில் ஏவ மட்டும் அணு பஷ்யதி முறையாக காண்பவன் சர்வ பூத்தேஷு எல்லா உயிர்களிலும் ச கூட ஆத்மானம் பரமாத்மா தத அதன் பின்னர் நான் இல்லை விஜு குப்சதே யாரையும் வெறுப்பது. எவன் ஒருவன் எல்லா ஜீவன்களையும் முழு முதற் கடவுளின் அம்சங்களாக பார்த்து அனைத்தையும் அவருடைய உறவில் முறையாக காண்கின்றானோ, எல்லாவற்றிற்குள்ளும் அந்த முழு முதற் கடவுளை காண்கின்றானோ, அவன் ஒருபோதும் யாரையும் எதையும் வெறுப்பதில்லை. சொல்லுரை. இது பரமபுருஷ பகவானின் உறவில் எல்லாவற்றையும் காணக்கூடிய மிகப்பெரிய நபரான மகாபாகவதரை பற்றிய விளக்கமாகும். முழு முதற் கடவுளின் தோற்றம் 3 தளங்களில் உணரப்படுகிறது. உணர்வின் மிக தாழ்ந்த தளத்தில் இருப்பவன் கனிஷ்ட அதிகாரி எனப்படுகிறான். அவன் தன்னுடைய மத நம்பிக்கைக்கு ஏற்ப கோவில், தேவாலயம் அல்லது மசூதிக்கு சென்று மத நூலின் விதிகளுக்கு ஏற்ப வழிபாட்டில் ஈடுபடுகிறான். இந்த நிலையில் உள்ள பக்தர்கள் கடவுள் வழிபாட்டு தளத்தில் மட்டுமே இருக்கின்றார் என்றும் மற்ற இடங்களில் இல்லை என்றும் நினைக்கின்றனர். அவர்களால் ஒருவர் பக்தி தொண்டின் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த இயலாது. முழு முதற் கடவுளை உணர்ந்தவர் யார் என்பதையும் அவர்களால் கூற முடியாது. அத்தகு பக்தர்கள் வழக்கமான சடங்குகளை பின்பற்றுகின்றனர். ஒரு வகையான பக்தியினை மற்றொன்றை காட்டிலும் சிறந்ததாக எண்ணி சில நேரங்களில் அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடுகின்றனர். இத்தகு கனிஷ்ட அதிகாரிகள் உண்மையில் பௌதீகமான பக்தர்கள் ஆவர். அவர்கள் பௌதீக எல்லையை கடந்து ஆன்மீக தளத்தை அடைவதற்கான முயற்சியில் இருப்பவர்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இப்போ இது என்ன ஸ்லோகம் உங்களுக்கு? 518. இப்போ இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வித்யா விநியாசம் பண்ணு பிராமணிக வேஷ்டன், அது தெரியலையா? எவன் ஒருவன் பண்டிதன், பிராமணன், யானை, அப்புறம் வந்து நாயை உண்பவன் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்றானோ அப்படின்னா அவன் வந்து சமதர்ஷனாக பார்க்கும்போது அவன் உயர்ந்த நிலை.
அப்படின்னா அவன் என்ன பார்ப்பான், அந்த 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 உடலுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை பார்ப்பான், அந்த உடலுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவையும் பார்ப்பான். ஸோ பார்க்கும்போது எல்லாரையும் சமநிலையில் பார்க்கும்போது அவன் வந்து உயர்ந்த நிலையில் சமதர்ஷனா பார்க்கும்போது அவன் மிகப்பெரிய ஒரு பண்டிதனாக கருதுவான். அதேதான் இந்த ஸ்லோகத்தின் இயற்கை. எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யவா பஷ்யத்தி. பஷ்யத்தினா பார்க்கறது. எப்படி எவன் ஒருவன் எல்லா நிலைகளையும், எவன் ஒருவன் அனைத்து உரைகளிலும் தன்னுடைய நிலையா, அதாவது ஜீவாத்மாவை பார்க்கறது ஒண்ணு, எல்லாவற்றிலும் பரமபுருஷனை பரமபுருஷ பகவானுடைய அந்த அந்த பரமாத்ம நிலையை பார்க்கறது அப்படிங்கறதா வந்து. அப்படி பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான், எல்லா உயிரினத்தையும் வெறுப்பதில்லை. அதான் முக்கியமானது. ஸோ எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும்போது எல்லாருமே ஒரே நிலையில தான் இருக்கும். அதனால அந்த வேற்றுமை, அந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படிங்கறதான் அந்த நிலை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஆரம்பிச்சோம், நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேன், பகவானுடைய ஆற்றல் என்ன தெரிஞ்சுட்டேன், பகவானுடைய தொடர்பு என்ன தெரிஞ்சுட்டேன். இப்போ என்ன மாதிரியே எல்லா ஜீவாத்மாக்களும் எல்லா உயிரினங்களும் ஒரு உடல்ல இருக்கு. அந்தந்த உடலுக்குள்ள பரமாத்மாவும் இருக்கார், நானும் இருக்கேன். நானுன்னா என்ன மாதிரி இன்னொரு ஜீவாத்மாவும் அங்க இருக்கு. நானும் அந்த ஜீவாத்மாவும் ஒரே மாதிரி தான். எனக்குள்ள இருக்கிற பகவானும் இருக்கார், அதே பகவான் தான், அதே பரமபுருஷ பகவான் தான் பரமாத்மாவா என்னுடைய உடம்புக்குள்ள உட்கார்ந்து இருக்கார். அதே பரமபுருஷ பகவான் பரமாத்மாவாக அந்த உடல்லையும் உட்கார்ந்து இருக்கார். அப்படி பார்க்கும்போது நான் அவங்க மேல வேற்றுமையோ பாரபட்சமோ அவங்க மேல வெறுப்புணர்ச்சியோ எதுவுமே காமிக்க கூடாது அப்படிங்கறதான் கான்செப்ட். ஓகே, ஸோ அடுத்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி கொண்டு போறாரு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, கண்டினியூ. அடுத்தது ஹரே கிருஷ்ணன். உணர்வின் இரண்டாவது ஸ்தானத்தை அடைந்தவர்கள் மத்தியம் அதிகாரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இத்தகு பக்தர்கள் 4 வகையான உயிர்களுக்கிடையில் வேறுபாட்டை காண்கின்றனர். 1 முழுமுதற் கடவுள், 2 பகவானின் பக்தர்கள், 3 பகவானை பற்றிய ஞானத்தை பெறாத அறியா மக்கள், மற்றும் 4 பகவானின் மீது நம்பிக்கை இல்லாததால் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்களை வெறுக்கக்கூடிய நாத்திகர்கள். மத்தியம அதிகாரி இந்த 4 வகையான மனிதர்களிடம் வெவ்வேறு முறையில் நடந்து கொள்கிறான். அவன் பகவானை தனது அன்பிற்கு பாத்திரமாக கருதி அவரை புகழ்கின்றான். பக்தி தொண்டில் இருப்பவர்களுடன் நட்புறவு கொள்கிறான். மறைந்துள்ள இறையன்பினை அறியா மக்களின் இதயத்தில் எழுப்புவதற்கு முயல்கின்றான். கடவுள் என்ற சொல்லை கேட்டவுடன் இகழ்ச்சியில் ஈடுபடும் நாத்திகர்களை தவிர்க்கின்றான். படிக்கலாமா வேண்டாமா? இப்ப இது முக்கியமான கான்செப்ட். அது இப்ப நம்ம வந்து கனிஷ்ட நிலை பார்த்தோம். கனிஷ்ட நிலை வந்து பகவானை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, பகவானை வந்து மத்த இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத நிலை. மத்திய நிலை, மத்தியம் அதிகாரின்னு என்ன பண்ணுவான், 4 நிலைகள்ல பார்ப்பான். கொஞ்சம் அதாவது மத்திய நிலை மேல இருக்க என்ன வித்தியாசம், இது வந்து இப்ப இது வந்து நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல ரொம்ப டீடைல்டா நம்ம இது போக போறோம். பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் மேலோட்டமா சொல்றேன். ஸோ கனிஷ்ட நிலையில வந்து அந்த ஸ்ரத்தை ரொம்ப கம்மியா இருக்கும், பகவானுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கும், அசோசியேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் எல்லா இடத்துலயும் இது பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவ்வளவுதான். கோமல் ஸ்ரத்தான்னு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கும். ஆனா மத்திய நிலை வரும்போது பரமபுருஷ பகவான்னா யார் அப்படிங்கிறது தெரியும். ஸ்ரத்தா அதாவது அந்த நம்பிக்கை வளர்ந்துட்டு இருக்கும். அறிவுபூர்வமான சாஸ்திர ஞானம் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கும். அதே சமயத்துல அவங்க வந்து மற்றவங்களோட எப்படி வந்து இது பண்ணிப்பாங்க, அவங்களோட அசோசியேஷன் தொடர்பு வச்சுப்பாங்கன்னா ஈக்குவல் லெவல்ல மட்டும்தான். ஸோ பரமபுருஷ பகவான் தான் தெரியும், டிவோட்டிஸ்னா யாருன்னு தெரியும். டிவோட்டிஸ் பத்தி தெரியாதவங்க இப்போ நம்ம தாமோதர மாசம் வருது. தாமோதர மாசம் நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கும், எல்லோருக்கும் அந்த தாமோதரனை வந்து தெரிய வைக்கணும், எல்லாரையும் விளக்க அமைக்கணும் அப்படின்னா அந்த அர்த்தம். அவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்படுற ஜீவாத்மாக்கள் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம எப்படியாவது வந்து பகவானுடைய அந்த ஒரே ஒரு விளக்கு அமைக்க வைக்கிறது. ஸோ நம்ம வந்து எப்படி அந்த நோக்கத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாரையும் நம்ம ஒரே நிலையில பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த நிலை கண்டிப்பா வந்து பகவானை ஏற்றுக்கொள்ளாத நாஸ்திக நிலை. ஸோ அதனால இந்த 4 நிலைகளும் நம்மளால வந்து பொதுவா வந்து பக்தர்கள் வந்து இந்த 4 நிலையில கிளீனா போகும். 1 பரமபுருஷ பகவான் தனியா இருக்காரு அப்படின்னு பக்தர்கள் தனித்துவமா தெரியும். பக்தர்கள் அல்லாதவர்கள் ஆனா பக்தர்கள், அதாவது இன்னும் முழுமையா சரணாகதி அடையில, அவங்க வந்து தவிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வழின்னு தெரியல, பிரச்சாரம் பண்ணி தான் அவங்க கொண்டு வரணும். ஏதாவது ஒரு வழியில பிரசாதம் வழியாகவோ இல்ல தாமோதர வழியா ஏதோ ஒரு வழியில கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய குரூப். 4வது குரூப் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த குரூப் கிட்ட போனாலே நமக்கு டேஞ்சர், இது கிட்ட போனா நம்ம தான் வந்து சாக்கடையில போன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடுவோம். ஸோ மத்திய நிலையில நமக்கு வந்து இந்த பாரபட்சம் நம்ம பார்க்கணும். ஸோ பிரபுபாத் சொல்லுவார், உயர்ந்த நிலையில பக்தர்கள் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்துதான் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்காகவா இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 90% 95% இந்த 4 விதமான கேட்டகரிஸை நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணும். அதாவது we have to identify the differentiation, not discrimination, but differentiate பண்ணி அதுக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணும்போது கரெக்டா பண்ணணும். ஓகே,
அடுத்தது மத்தியம அதிகாரி மேல இருக்கிறது உத்தம அதிகாரி. அவங்க உத்தம அதிகாரி தான் வந்து அவங்களுக்கு நாஸ்திகனும் ஒண்ணுதான், ரோட்ல போற நாயும் ஒண்ணுதான், பெரிய பக்தர்களா இருந்தாலும் எல்லாரையுமே அவங்க வந்து ஒரே நிலையில பாக்குறது. அடுத்தது பரமஹம்ச நிலைன்னு பேர் அது. படிங்க அடுத்தது. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஞானம் பெறும் 3வது நிலையில் நிற்பவன் உத்தம அதிகாரி எனப்படுகிறான். அவன் எல்லாவற்றையும் இறைவனோடு இணைத்து காண்கிறான். இப்படிப்பட்ட பக்தன் ஆஸ்திகன் நாத்திகன் என்று பேதம் பார்ப்பதில்லை. எல்லோரையும் கடவுளின் இணை பிரியாத அம்சமாகவே காண்கிறான். மகா பண்டிதனான பிராமணனும் ஒரு தெரு நாயும் பௌதிக இயற்கையின் குணங்களுக்கு ஏற்ப வேறுபாடான உடல்களை பெற்றிருந்தாலும் இரண்டுமே இறைவனின் அம்சங்கள் என்பதால் அவற்றிற்கிடையே எவ்விதமான வித்தியாசமும் இல்லை என்பதை உத்தம அதிகாரி அறிந்திருக்கிறான். இறைவனின் ஒரு சிறு துளியான அந்த பிராமணன் இறைவனால் அளிக்கப்பட்ட சிறு இயக்க சுதந்திரத்தை துர்ப்பிரயோகம் செய்யாமல் இருந்திருக்கிறான் என்பதையும், இறைவன் மற்றொரு சிறு துளியான அந்த நாய் தனக்கு அளிக்கப்பட்டிருந்த சுதந்திரத்தை துர்ப்பிரயோகம் செய்த காரணத்தால் இயற்கையின் விதிகளின்படி தண்டிக்கப்பட்டு அறிவு சூன்யமான உருவை பெற்றிருக்கிறது என்பதையும் அவன் தெரிந்திருக்கிறான். பிராமணன், நாய் ஆகிய இரு சாராரின் செயல்களை பற்றி கவலைப்படாமல் இரு சாராருக்கும் நன்மை செய்வதையே உத்தம அதிகாரி விரும்புகிறான். அவன் கட்டறிந்த பக்தனாகையால் ஜட உலகின் இயல்புகளை புறக்கணித்து உயிரினங்களில் காணப்படும் ஆன்மீக பொறியால் கவரப்படுகிறான். உயர்ந்த பக்தர் இல்லைங்க பிரபுஜி. உயர்ந்த பக்தர்கள்லாம் வந்து அதாவது நம்ம கனிஷ்ட நிலை, மத்திய நிலை, உத்தம நிலை அப்படின்னு. ஸோ இதை வந்து டீட்டெயிலா நம்ம வந்து நெக்ட்ரா டிவோஷன் நெக்ட்ரா ஒரு செக்ஷனா பார்க்க போறோம். கனிஷ்ட நிலையில எப்படி இருக்கும், மத்திய நிலையில எப்படி இருக்கும், உத்தம நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ உத்தம நிலையில இருக்கவங்க வந்து பெரிய பிராமணனா இருந்தாலும் சரி, நாயை பார்த்தாலும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அவனை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து பரமஹம்ச நிலையில அவங்களுக்கு வந்து நேரா அந்த ஜீவாத்மாவை தான் பார்ப்பாங்க, அந்த உடலை பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் உள்ள பரமாத்மாவை பார்ப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாகவத்துல வந்து ஒரு அந்த கதையில வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து சட்டெல்லாம் போட்டுக்க மாட்டார். ரொம்ப சின்ன வயசு தான், 16 வயசு. சட்டை எதுவுமே போட்டுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவதூதமா நிர்வாணமா அப்படி நடந்து போயிட்டு இருப்பாரு. நடந்து போயிடும்போது அங்க ஒரு இடத்துல ஒரு குளத்துல வந்து இந்த பெண்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பாடு குளிச்சுட்டு இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு போவார். அந்த பெண்கள் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க பாடு கண்டுக்க இருப்பாங்க. அவர் பின்னாடியே இவர் தன்னோட பையன் போறானேன்னு சொல்லிட்டு இவர் ஓடி வருவார். யாரு? வியாசதேவர், அவங்க அப்பா. அவர் ஓடி வரும்போது, அவர் வயசானவர், அவர் ஓடி வரும்போது அந்த பெண்கள்லாம் வந்து டக்குனு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுப்பாங்க. அப்போ உடனே இவருக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகும். ஒரு சின்ன வாலிபன் அவன் போகும்போது நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கீங்க, நான் வயசானவன், எனக்கு என்ன இதுவா போகுது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இல்ல அவர் வந்து உங்களை விட ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்காரு, அவருக்கு வந்து இந்த உடல் ரீதியில பாக்குறது இல்ல அப்படிங்கறத வந்து அந்த அந்த பெண்கள் சொல்லுவாங்க. ஸோ கான்செப்ட் என்னன்னா, அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து எதையுமே வந்து அவங்களால வந்து இந்த இந்த இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. உத்தம அதிகாரியை போல் ஒருமையுணர்வு அல்லது நட்புறவு கொண்டிருப்பதாக பாவனை செய்யும் பொய்யான கொடை வள்ளல்களை எல்லாம் உண்மையில் உடலை சார்ந்த தளத்தில் தன்னலத்திற்காக செயல்படுபவர்களே. யாவரும் கேளீர் என்ற தத்துவம் உத்தம அதிகாரியிடமிருந்து கற்கப்பட ஒன்றாகும். தனிப்பட்ட ஆத்மாவையும் எங்கும் நிறைந்த உன்னதமான இறைவனின் விரிவாற்றலான உயர் ஆத்மாவையும் சரிவர புரிந்து கொள்ளாத ஒரு மூடனிடமிருந்தல்ல. எதையும் நன்றாக கவனிக்க வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும் என்று இந்த மந்திரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதாவது ஒருவன் பக்குவமடைந்த குருவான ஆச்சாரியரை பின்பற்ற வேண்டும் என்பது கருத்து. இதை எடுத்து சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள பொருத்தமான சமஸ்கிருத சொல் அனுபஷ்யதி என்பது. பஷ்யதி என்றால் கவனித்தல் அல்லது பார்த்தல். இதன் பொருள் ஒருவன் தன் சாதாரண கண் கொண்டு எதையும் பார்க்க முயல வேண்டும் என்பதல்ல. உயர்வான மூலத்திலிருந்து அறிவை பெற்றிருந்தாலொழிய சரியாக பார்க்க கவனிக்க முடியாது. மிக உயர்ந்த மூலம் இறைவனின் திருவாயிலிருந்து பிறந்துள்ள வேத ஞானமே. வேத உண்மைகள் சிஷ்ய பரம்பரை முறையில் இறைவனிடமிருந்து பிரம்மாவுக்கும், பிரம்மாவிடமிருந்து நாரதருக்கும், நாரதரிடமிருந்து வியாசதேவருக்கும், வியாசரிடமிருந்து பற்பல சிஷ்யர்களுக்கும் வந்துள்ளன. முந்தைய யுகங்களில் வாழ்ந்தவர்கள் நல்ல அறிவாளிகளாகவும் கூர்மையான
ஞாபக சக்தி உள்ளவர்களாகவும் விளங்கியதால் வேதங்களின் கருத்துக்களை எழுதி வைக்க தேவையில்லாமல் இருந்தது. அதிகாரம் பெற்ற ஆன்மீக குருவிடமிருந்து ஒரு முறை கேட்டறிந்த மாத்திரத்திலேயே வேத கட்டளைகளை மனத்தில் ஏற்று நடக்க அவர்களால் முடிந்தது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. புரியுது. அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஞானம் நமக்கு எப்படி வரும்? நம்ம நமக்குன்னு ஒரு ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியர் வழியாக நம்ம கத்துக்கும் போதுதான் இந்த இதெல்லாம் நமக்கு வெளியே வரும். அந்த ஆச்சாரியர் எந்த வழியா வரும்? சீடர் பரம்பரையிலேருந்து வந்த ஆச்சாரியர் வழியா வந்தாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பஷ்யந்தி அனுபஷ்யந்தி. பஷ்யந்தினா பாக்குறது, பஷ்யந்த் ஆத்மனையா. அனுபஷ்யந்தினா பின்பற்றுவது. சோ ஒண்ணு பாக்குறது, இன்னொன்னு அதை பாக்குறதுங்கிறது அர்த்தம் என்பது அதை எப்படி நம்ம புரிஞ்சுட்டு வழிகாட்டுதல் பிரகாரம் நம்ம அதை பின்பற்றுறது அப்படிங்கிறது. ஓகே, இட் இஸ் நாட் ஜஸ்ட் சீயிங், இட் இஸ் அக்செப்டன்ஸ். இந்த வேர்டு இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நம்ம பாக்குறோம் ஒரு விஷயத்த அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்வதுங்கிறதும் அதோட சேர்த்து பாக்குறோம் இல்லையா? ஸோ சீயிங் அண்ட் அக்செப்டிங் அப்படிங்கிறது. ஸோ ஒண்ணு வெளியப்புறமா பாக்குறது, இன்னொன்னு அதை மனசுக்குள்ள ஏத்துக்கிறது. அந்த ஏற்றுக்கிறது தான் பின்பற்றுறது. அந்த ஏற்றுக்கிறது பின்பற்றுறது எப்படி பின்பற்ற முடியும்? ஞானம் இருந்தாலும். அந்த ஞானம் யாரு வழியா வரும்? ஒரு ஆச்சாரியன் வழியா. அந்த ஆச்சாரியன் யாரா இருக்கணும்? ஒரு சீடர் பரம்பரையிலேருந்து வந்தவன். ஸோ அப்பதான் அது ஆத்தென்டிக்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பொருள். ஓகே ஓகே, கண்டினியூ. அடுத்தது யாரு? என்ன கூப்பிட்டுமா? கோகுல மாதாஜி. கோகுல மாதாஜி. தற்போதைய தருணத்தில் சாஸ்திரங்களுக்கு பல்வேறு விளக்க உரைகள் உள்ளன. ஆயினும் அவற்றில் பெரும்பாலானவை வேத ஞானத்தை முதலில் தொகுத்தவரான ஸ்ரீல வியாசதேவரிடமிருந்து வரும் குரு சீட பரம்பரையின் கருத்திற்கு ஒத்து போவதில்லை. ஸ்ரீமத் பாகவதமே ஸ்ரீல வியாசதேவரின் இறுதியான மிகவும் பக்குவமான தலை சிறந்த பணியாகும். இது வேதாந்த சூத்திரத்திற்கான இயல்பான விளக்க உரையாகும். மேலும் பகவானால் நேரடியாக பேசப்பட்டு வியாசதேவரால் பதிவு செய்யப்பட்டுள்ள பகவத்கீதையும் நம்மிடம் இருக்கின்றது. இவை இரண்டும் மிக மிக முக்கியமான சாஸ்திரங்கள் ஆகும். பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் கொள்கைகளுக்கு முரண்பட்ட எந்த ஒரு விளக்க உரையும் அங்கீகாரமற்றதாகும். உபனிஷதங்கள், வேதாந்த சூத்திரம், வேதங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றிற்கு இடையில் முழுமையான கருத்து ஒற்றுமை காணப்படுகிறது. வியாசதேவருடைய சீட பரம்பரையில் வருபவர்கள் ஸ்ரீ ஈஷோபனிஷத்தில் விளக்கப்பட்டுள்ளபடி முழுமுதற் கடவுள் ஒரு நபர் என்பதையும் அவரிடம் பல்வேறு வகைப்பட்ட சக்திகள் இருக்கின்றன என்பதையும் நம்புகின்றனர். அவர்களிடமிருந்து உபதேசங்களை பெறாமல் வேதங்களை பற்றிய எந்த ஒரு முடிவையும் அடைவதற்கு எவரும் முயலக்கூடாது. ஹரே கிருஷ்ணன். பகவத்கீதையில் கண்டுள்ளபடி முக்தியடைந்த நிலையில் உள்ள ஒருவனே உத்தம அதிகாரியான பக்தனாக விளங்க முடியும். ஒவ்வொரு உயிரினத்தையும் தன் சகோதரனாக அவன் காண்கிறான். உலக லாபத்தை கருதும் அரசியல்வாதிகளிடம் இந்த நோக்கு இருக்காது. உத்தம அதிகாரியின் தன்மைகளை கொண்டவனாக பாவனை செய்பவன் புகழுக்காகவும் இக உலக லாபங்களுக்காகவும் புற உடலுக்கு சேவை செய்யலாம். ஆனால் உள்ளிருக்கும் ஆன்மாவுக்கு சேவை செய்தவனாகான். இப்படி போலியாக நடப்பவனுக்கு ஆன்மீக உலகம் பற்றிய அறிவு என்றும் கிட்டாது. உத்தம அதிகாரி மனித ஆத்மாவை கண்டு ஆத்மார்த்தமாக சேவை செய்கிறான். இதனால் இக உலக நலன்களுக்கும் தாமே கவனிக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. மந்திரம் 7 படிக்கவா? படிங்க. மந்திரம் 7. யஸ்மின் சர்வாணி பூதான்ய ஆத்மைவா பூத் விஜானதஹ தத்ர கோ மோஹ க ஷோக ஏகத்வம் அனுபஷ்யதஹ. யஸ்மின் சூழ்நிலையில் சர்வாணி எல்லா, பூதானி உயிரினங்கள், ஆத்மா சிக்கன எனப்படும் ஆத்ம பொறி, ஏவ மட்டும், அபூத் அமைந்துள்ளதாக, விஜானத்தக அறிபவனுக்கு, தத்ர அதில் அப்போது, க என்ன மோகக மோகம், க என்ன சோகக சோகம், ஏகத்துவம் தன்மையில் ஒற்றுமை, அனுபஷ்யத்தக அதிகாரியின் மூலமாக காண்பவன் அல்லது அவ்வாறு நிலையாக காண்பவனே. எல்லா உயிர்வாழிகளையும் ஆன்மீக பொறிகளாக பகவானுடன் தன்மையில் ஒன்றுபட்டவர்களாக காண்பவன் விஷயங்களை உண்மையாக காண்பவன் ஆகிறான். அவ்வாறு இருக்கையில் அவனுக்கு மயக்கம் என்றோ கவலை என்றோ என்ன இருக்க முடியும்? பொருளுரை.
முன்பு விவாதிக்கப்பட்ட மத்தியம அதிகாரி மற்றும் உத்தம அதிகாரியை தவிர எவராலும் உயிர்வாழியின் ஆன்மீக நிலையினை முறையாக காண முடியாது. நெருப்பின் பொறிகள் எவ்வாறு தன்மையில் நெருப்புடன் ஒன்றுபட்டுள்ளனவோ அவ்வாறே உயிர்வாழிகள் முழுமுதற் கடவுளுடன் தன்மையில் ஒன்றுபட்டவர்கள். இருப்பினும் அளவை பொறுத்தவரையில் பொறிகளில் இருக்கக்கூடிய வெப்பம் மற்றும் ஒளியின் அளவு நெருப்பிற்கு சமமானது அல்ல என்பதால் பொறிகள் ஒருபோதும் நெருப்பு அல்ல. மகாபாகவதர் எனப்படும் மாபெரும் பக்தர் ஒற்றுமையை காண்கிறார் என்று கூறப்படும் பொழுது அவர் அனைத்தையும் முழுமுதற் கடவுளின் சக்தியாக காண்கிறார் என்பதே அதன் பொருளாகும். சக்திக்கும் சக்திமானுக்கும் இடையில் எந்த வேற்றுமையும் இல்லை என்பதால் அங்கே ஒற்றுமையின் பார்வை வெளிப்படுகிறது. பகுப்பாய்வின் கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் வெப்பமும் ஒளியும் நெருப்பிலிருந்து வேறுபட்டவை என்ற போதிலும் வெப்பமும் ஒளியும் இல்லாவிடில் நெருப்பு என்னும் சொல்லிற்கே அர்த்தமில்லை. எனவே முடிவு யாதனில் வெப்பம், ஒளி, நெருப்பு ஆகியவை ஒன்றே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ அடுத்தது வந்து எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மன்வாத் பூஜாரிய தத்ரகோமாக ஏகத்வம் பட்சத்தை. ஸோ அந்த ஸ்பார்க் நம்ம அதில் படிச்சிருக்கோம். எல்லாமே வந்து பகவானுடைய அந்த அந்தரங்க சக்தியிலேருந்து வந்த ஒரு சின்ன ஸ்பார்க், அந்த ஒரு சின்ன இதுங்கிறது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இப்போ அப்படியே கண்டினியூ பண்றது. ஸோ எல்லா நிலையிலையும் பார்த்தோம் அப்படின்னா பகவானோட நம்ம குவாலிட்டேட்டிவ்லி ஒன், அந்த அந்த திறம், அந்த குவாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே ஒன்றா இருந்தாலும் ஜஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் இஸ் பொட்டன்சி, ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் தான் அப்படின்னு. ஆனா குவான்டிடேட்டிவ்லி இட் வில் பி சோ மச் இல்லையா. அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. ஸோ பிரபுபாதன சொல்றாரு, தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் எனர்ஜி அண்ட் எனர்ஜெட்டிக். அதாவது பகவானுக்கும் பகவானுடைய சக்திக்கும் வித்தியாசம் இல்லை. ஓகே, அதனால்தான் இப்ப நம்ம வந்து நம்ம நெருப்புன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த நெருப்புக்குள்ள வெளிச்சமும் இருக்கும், கூட அந்த வெப்பமும் இருக்கும். அதனால அது வந்து பிரிக்கவே முடியாது இல்லையா. இப்போ ஒரு இடத்துல வந்து இது யூஸ்வலா பிரபா சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு மலை உச்சியில நீங்க வந்து திடீர்னு இப்போ மலை உச்சியில திடீர்னு வந்து ஒரு நெருப்பை பாக்குறீங்க அப்படின்னா என்னன்னா அங்க புரிஞ்சுக்க முடியும், அங்க நெருப்பு எரியுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம். வெளிச்சம் கண்டிப்பா வந்துடும், அந்த ஒளி. ரெண்டாவது கண்டிப்பா அந்த இடத்துல சூடா தான் இருக்கும் ஸோ பை டிஃபால்ட் பை இதுவாகவே வந்து நம்மளால வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதனால அந்த 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 ஜீவாத்மா பகவானோட ஒரு நிலையிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது. இது அப்படி கொண்டு போறது, நம்ம யார், பகவான் யார், பகவானோட சக்தி. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், பகவான் நாம யாரும் தெரிஞ்சுக்கணும். 3rd ஸ்லோகத்துல 4 and 5 வந்து பகவானோட சக்தி, 6 and 7 பகவான் கூட இருக்கிற மற்ற ஜீவாத்மாக்கள் நம்மளும் மற்றவங்க எந்த நிலையில இருக்கோம், அப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த நிலை. ஓகே, அடுத்தது யாரு? ஜிஹாஷினி மாதாஜி. அவங்க இல்ல, அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாட்சி மாதாஜி. மீனாட்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி பிரபு, ஒரு நிமிஷம். பிரம்மசம் சொல்லுங்க. நீங்க நீங்க காமிக்கிறீங்களா பிரபு ஸ்கிரீன்ல, இல்ல நான் நீங்க செகண்ட் படிங்க மாட்டேங்க, நான் இன்னும் போடல. இந்த மந்திரத்தில் உள்ள ஏகத்துவம் அனுபஷ்யத்தை என்னும் சொற்கள் எல்லா உயிர்களின் ஒற்றுமையினை சாஸ்திர கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றன. பரம முழுமையின் பகவானின் தன்மைகளில் சுமார் 80 விழுக்காடு தன்மைகள் தனிப்பட்ட பொறிகள் பெற்றுள்ளன. ஆயினும் அவை அளவின் அடிப்படையில் முழுமுதற் கடவுளுக்கு சமமானவை அல்ல. ஜீவன் பரம உயிர்வாழியின் சின்னஞ்சிறு அம்சம் என்பதால் அந்த தன்மைகள் அவனிடம் சிறிய அளவில் இடம்பெற்றுள்ளன. மற்றொரு உதாரணம் வழங்கலாம். ஒரு துளி கடல் நீரில் இருக்கக்கூடிய உப்பின் அளவினை ஒருபோதும் ஒட்டுமொத்த கடலில் இருக்கக்கூடிய உப்பின் அளவுடன் ஒப்பிட இயலாது. அதே சமயத்தில் ஒரு துளியில் இருக்கக்கூடிய உப்பின் வேதியியல் தன்மையானது கடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உப்பின் தன்மைக்கு சமமானதாகும். தன்மை, அளவு என இரண்டிலும் தனிப்பட்ட ஜீவன் முழுமுதற் கடவுளுக்கு சமமானவனாக இருந்திருந்தால் ஜடசக்தியினுடைய மயக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிலை அவனுக்கு வந்திருக்காது. சக்தி வாய்ந்த தேவர்கள் உட்பட எந்த ஓர் உயிர்வாழியாலும் பரம உயிர்வாழியை எந்த விதத்திலும் வெல்ல முடியாது என்னும் கூற்று ஏற்கனவே முந்தைய மந்திரங்களில் விவாதிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜீவன் எல்லா விதத்திலும் முழுமுதற் கடவுளுக்கு சமமானவன் என்னும் பொருளில் ஏகத்துவம் என்னும் சொல்லை ஏற்க முடியாது. இருப்பினும் அகன்ற பார்வையின்படி கவனித்தால் அவர்களிடையே ஒருமித்த நோக்கம் இருப்பதை இச்சொல் சுட்டி காட்டுகிறது.
எவ்வாறு எவ்வாறு ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் ஒருமித்த நோக்கம் காணப்படுகிறதோ, எவ்வாறு பலதரப்பட்ட குடிமக்களை கொண்ட நாட்டில் தேசிய அளவில் ஒருமித்த நோக்கம் காணப்படுகிறதோ, அவ்வாறே ஜீவன்களுக்கும் முழுமுதற் கடவுளுக்கும் இடையே ஒருமித்த நோக்கமும் காணப்படுகிறது. ஜீவன்கள் அனைவரும் ஒரே உயர்ந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்பதால் அவர்களது நோக்கமும் உன்னத உயிர்வாழியின் நோக்கமும் வேறுபடுவதில்லை. ஒவ்வொரு உயிர்வாழியும் பரம உயிர்வாழியின் மகனே. பகவத்கீதையில் 7.5.6 கூறப்பட்டுள்ளபடி பறவைகள், ஊர்வன, எறும்புகள், நீர்வாழ்வன, மரங்கள் உட்பட பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்வாழிகளும் முழுமுதற் கடவுளுடைய நடுத்தர சக்தியின் தோற்றங்களாவர். எனவே அவர்கள் அனைவரும் பரம உயிர்வாழியின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இங்கே ஒருமித்த நோக்கத்தில் முரண்பாடு ஏதும் கிடையாது. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. வேதாந்த சூத்திரத்தில் 1.1.12 கூறப்பட்டுள்ளதை போல ஆன்மீக உயிர்கள் ஆனந்தத்திற்கு உரித்தானவர்கள். ஆனந்தமயோ வியாசாத் இயல்பான ஸ்வரூபத்தின்படி முழுமுதற் கடவுள் மட்டுமின்றி அவரது எல்லா அம்சங்கள் உட்பட எல்லா உயிர்வாழிகளும் நித்திய ஆனந்தத்திற்கு உரித்தானவர்கள். பௌதிக கூடாரத்தில் இடையறாத ஆனந்தத்தை தேடுகின்றனர். ஆனால் அவர்கள் அதனை தவறான தளத்தில் தேடுகின்றனர். ஆன்மீக தளம் உள்ளது. அங்கே பரம உயிர்வாழி தமது எண்ணிலடங்காத சகாக்களுடன் தன்னை அனுபவிக்கின்றார். அந்த தளத்தில் பௌதிக குணங்களின் சாயல் கூட கிடையாது என்பதால் அத்தளம் நிர்குணா என்று அறியப்படுகிறது. நிர்குண தளத்தில் இன்பத்திற்கான பொருள் என்ன என்பதில் ஒருபோதும் முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படுவதில்லை. பௌதீக உலகிலோ ஆனந்தத்திற்கான உண்மையான மையத்தை நாம் இழந்திருப்பதால் வெவ்வேறு நபர்களுக்கிடையில் எப்போதும் முரண்பாடு காணப்படுகிறது. ஆனந்தத்தின் உண்மையான மையம் முழுமுதற் கடவுளே. அவரே தலை சிறந்த ஆன்மீக ராச நடனத்தின் மையம் ஆவார். நாம் அனைவரும் எவ்வித முரண்பாடுமின்றி ஒரே தெய்வீக நோக்கத்துடன் அவருடன் இணைந்து வாழ்வை அனுபவிக்க வேண்டியவர்கள். இதுவே ஆன்மீக நோக்கத்தின் மிக உயர்ந்த தளமாகும். ஒற்றுமையின் இந்த பக்குவமான வடிவத்தை உணர்ந்த மாத்திரத்தில் அங்கே மயக்கம், மோகா அல்லது கவலைக்கு ஷோகா இடமில்லை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ கிளியரா புரியுது இல்லையா? அதாவது நமக்கு வந்து என்ன பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. அவர் வந்து அந்த எல்லா பிரபஞ்சத்துக்கும் அதிபதி, எல்லா ஹீஸ் த சுப்ரீம் என்ஜாயர் அப்படின்னு சொல்லும் போது அந்த சுப்ரீம் என்ஜாய்மெண்ட் அவர்கிட்ட வருது. அந்த சுப்ரீம் என்ஜாய்மெண்ட்ல கொஞ்சோண்டு நமக்கு தடக்கமா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த இப்ப நமக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து நம்ம என்ஜாய் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து அவரோட சக்தி நின்று வந்திருக்கோம் அனுபவிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து. இன்னொன்னு என்ன, நம்மளா கேட்டிருக்கோம். நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு ஒரு சமயத்துல வந்து அவர் கூட இருந்து சேவ் பண்ணியிருந்தோம். நமக்கு திடீர்னு வந்து ஒரு அகங்காரம், என்ன அகங்காரம், அவரை மட்டும் என்ஜாய் பண்றாரு, நம்ம தனித்துவமா என்ஜாய் பண்ண முடியாதா அப்படின்னு உடனே நம்ம வந்து தலை குப்புற கீழே வந்துட்டோம். ஸோ கீழே வந்து நம்ம இப்ப இந்த ஜென்ம விருத்தி ஜராவதிக்குள்ள மாட்டிட்டு பல ஆயிரம் கோடி வருஷமா நம்ம வந்து தவிச்சுட்டு இருக்கோம். ஸோ எப்ப நம்ம வந்து அந்த அந்த பகவானோட நம்ம வந்து புரிஞ்சுட்டு இது பண்ணும்போது அந்த உடனே அந்த நிலை நமக்கு கிடைக்க போறோம். அந்த கான்செப்ட். கண்டிப்பா மயக்கத்தில் இருந்து இறை உணர்வற்ற நாகரிகம் தோன்றுகிறது. அந்த நாகரிகத்தின் விளைவே கவலை. நவீன அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படும் இறை உணர்வற்ற நாகரிகம் எந்த தருணத்திலும் நெசுக்கப்படலாம் என்பதால் எப்பொழுதும் கவலையிலும் நிறைந்துள்ளது. இதுவே இயற்கையின் சட்டமாகும். முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் சரணடைந்தவர்களை தவிர வேறு எவரும் இயற்கையின் கடுமையான சட்டங்களை வெல்ல முடியாது என்று பகவத்கீதையில் 7.14 கூறப்பட்டுள்ளது. எனவே எல்லா வகையான மயக்கத்தையும் கவலையும் தொலைந்து பலதரப்பட்ட நோக்கங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உருவாக்க நாம் விரும்பினால் நம்முடைய எல்லா செயல்களையும் நாம் கடவுளை கொண்டு வர முடியும். நம்முடைய செயல்களில் பலன்களை பகவானுடைய நோக்கத்திற்கான தொண்டில் பயன்படுத்த வேண்டியது அவசியம், வேறு நோக்கத்திற்காக அல்ல. பகவானுடைய நோக்கத்திற்கு தொண்டாற்றுவதால் மட்டுமே இங்கே குறிப்பிட்டுள்ள ஆத்ம பூத நோக்கத்தை நம்மால் உணர முடியும். இந்த மந்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஆத்ம பூத நோக்கம் பகவத்கீதையில் பிரம்மபூத பிரசன்னாத்மா சோஷியத்தி ந காட்சதி. அதாவது பிரம்மபூத நிலையில இருக்கும்போது அவனுக்கு வந்து எந்த விதமான வேற எந்த விதமான நோக்கமும் கான்செப்டும் இருக்காது. எல்லாமே வந்து பகவான் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள பிரம்மபூத நோக்கமும் ஒன்றே. பகவான் உயர்ந்த ஆத்மா என்றும் ஜீவன் சின்னஞ்சிறு ஆத்மா என்றும் அறிய வேண்டும்.
அந்த உன்னத ஆத்மா அல்லது பரமாத்மா மட்டுமே தனிப்பட்ட சின்னஞ்சிறு ஆத்மாக்கள் அனைவரையும் பராமரிக்கின்றனர். ஏனெனில் அவர்களுடைய அன்பிலிருந்து அவர் ஆனந்தத்தை பெற விரும்புகிறார். இன்பத்தை பெறுவதற்காக தந்தை ஒருவர் குழந்தைகளின் மூலமாக தன்னை விரிவுபடுத்தி கொண்டு அவர்களை பராமரிக்கவும் செய்கின்றார். குழந்தைகள் தந்தையின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டால் குடும்ப விவகாரங்கள் ஒரே நோக்கத்துடன் இன்பமான சூழலில் அமைதியாக செல்லும். இதே சூழ்நிலை உன்னத ஆத்மாவாகிய பரபிரம்மனின் பூர்ணமாக குடும்பத்தின் தெய்வீக முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த பேராகிராஃப் படிக்கிறேன். அடுத்த பேராகிராஃப் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ நம்ம மெயினா உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னா நீங்க ஏற்கனவே பகவத்கீதை படிச்சதுனால உங்களுக்கு இது கிளியரா புரியும். ஏன்னா அதுலதான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் டீடைல்டா இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லியிருக்கு. ஓகே, அந்த கான்செப்டோடைய ஒரு சுருக்கமாக ஒரு சம்மரியா தான் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். பிரபுபாதர் அகைன் இதை திருப்பியும் வலியுறுத்துறது என்ன, அந்த ஆத்மபூத நிலை. நாம அவர் இன்டென்ஷன் ஷுட் பி டு ப்ளீஸ் த லார்ட். அவர் இன்டென்ஷன் ஷுட் நாட் பி ப்ளீஸ் அவர் செல்ஸ். நம்மளுடைய சென்ஸ்களை நம்ம ப்ளீஸ் பண்ண வரைக்கும் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது. எப்போ பகவானை ப்ளீஸ் பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சாதான் நமக்கு அந்த பிரம்மபூத நிலை, அந்த பிரசன்ன ஆத்மா, அந்த ஆத்மா பிரசன்னம், அதாவது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்படின்னா எப்ப அந்த பிரம்மபூத நிலை அந்த பிரம்மபூத நிலை அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்கள், நம்மளுடைய நிலை எல்லாமே பகவானை நோக்கி நம்ம மாற்றணும். அடுத்தது தாரக மாதாஜி. சௌமியா மாதாஜி. சௌமியா மாதாஜி 10. ஹரே கிருஷ்ணா. பரபிரம்மமும் உயிர் வாழியை போலவே ஒரு நபராவார். பரமனோ உயிர் வாழியோ உருவமானவர் அல்ல. இத்தகைய பரநிலையிலானவர்கள் பரமானந்த நிலையில், பரமான ஞான நிலையில், நித்தியமான வாழ்வு நிலையில் நிறைவுடன் விளங்குகிறார்கள். ஆன்மீக இருப்பின் உண்மை நிலை இதுவே. இந்த உன்னதமான நிலையை முழுவதுமாக உணர்ந்தவன் உடனேயே பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடிகளில் சரணடைகின்றான். ஆனால் இத்தகைய மகாத்மா அரிதாகவே தென்படுகிறான். ஏனெனில் இப்படிப்பட்ட திவ்யமான உணர்வு பற்பல பிறவிகள் எடுத்த பின்னரே சித்தியாகிறது. பகவத்கீதை 7.19 கூறியுள்ளது. ஆனால் சித்தி அடைந்து விட்டால் பின்பு இவ்வுலக வாழ்வில் நம்மை பீடிக்கும் எத்தகைய மாயையும் இன்னலும் ஜடவாழ்வு அல்லது பிறப்பு காரணமாக எழும் துன்பமும் இத்தகைய மகானை அணுகுவதில்லை. ஈஷோபனிஷத்தின் இந்த மந்திரத்தில் நாம் இச்செய்தியை பெறுகிறோம். பகவத்கீதை என்ன ஸ்லோகம்? பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் பகுனாம் ஜென்மனாமந்தே, பல கோடிகளுக்கு அப்புறம் தான் அந்த ஞானம். இன்னொன்னு மகாத்மா சுதுர்லபக. அந்த மகாத்மா சுதுர்லப. சோ அவ்வளவு சாதாரணமான அந்த ஜீவாத்மா சரணாகதி அடையாது. அடைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அது மகாத்மா, அது ஞானவான், அது கண்டிப்பா ஞானம் உள்ள ஜீவாத்மாவா தான் இருக்கணும் அப்படிங்கறதுதான் பிரபுபாதருடைய. சோ புரியுதுங்களா? டவுட் இருக்கா? இன்னும் ஒரே ஸ்லோகம் பார்த்துட்டு we can close it. அடுத்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா பிரபு. மந்திரம் 8. ச பர்யாபசுப்ரம் அகாயம் அவர்ணம் அஷ்னாவிர் சுத்தம் அபாபவித்தம் கவிர் மனுஷு பரிபூத ஸ்வயம்பூர் யாதா தத்யதோர்தான் பயதாத் சாஸ்வதீப்ய சமாப்யஹ. ச அந்த நபர், பர்யகா துணையில் அறிய வேண்டும், சுக்ரம் சர்வ சக்தி பெற்றவர், அகாயம் சரீரம் அற்றவர், அவ்ணம் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர், அஷ்னாவிரம் நரம்புகள் அற்றவர், சுத்தம் பரிசுத்தமானவர், அபாபவித்தம் களங்கமற்றவர், கவி எல்லாம் அறிந்தவர், மனுஷு தத்துவ அறிஞர், பரிபு அனைவரிலும் தலை சிறந்தவர், ஸ்வயம்பு தன்னிறவு பெற்றவர், யதா தத்யத முறைப்படி அர்த்தான் விருப்பங்கள், வயதா தாத் வழங்குகிறார், சாஸ்வதீப்யக நினைவுக்கு எட்டாத, சமாப்யக காலம். அத்தகு நபர் சரீரம் அற்றவரும் எல்லாம் அறிந்தவரும் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவரும் நரம்புகள் அற்றவரும் பரிசுத்தமானவரும் களங்கமற்றவரும் தன்னறிவு பெற்ற தத்துவ அறிஞரும் எல்லாருடைய விருப்பங்களையும் நினைவிற்கெட்டாத காலம் தொட்டு நிறைவேற்றி வருபவரும் அனைவரிலும் தலை சிறந்தவருமான பரமபுருஷ பகவானை உண்மையான முறையில் அறிந்திருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. படிக்கவா பிரபு? ஓகே, பொருளரை. இங்கே பூரண புருஷோத்தம பகவானுடைய தெய்வீகமான நித்திய உருவத்தை பற்றிய விளக்கம் காணப்படுகிறது. முழுமுதற் கடவுள் உருவம் இல்லாதவர் அல்லர். அவருக்கு என்று சுயமான தெய்வீக உருவம் உண்டு. அந்த உருவம் ஜட உலகின் எந்த ஓர் உருவத்தையும் ஒத்திருப்பதில்லை. இவ்வுலகிலுள்ள உயிரங்களின் உருவங்கள்
ஜட இயற்கையினால் உருவான உடலை பெற்றுள்ளன. அவை ஒரு பௌதீக இயந்திரத்தை போன்று செயல்படுகின்றன. பௌதீக உடலின் கட்டமைப்பில் நரம்புகள் முதலியவற்றுடன் கூடிய இயந்திரம் போன்ற வடிவமைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் முழுமுதற் கடவுளின் தெய்வீக உடலில் நரம்புகள் போன்றவை ஏதும் கிடையாது. அவர் சரீரம் அற்றவர் என்று இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது அவருடைய உடலுக்கும் அவருடைய ஆத்மாவிற்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது என்பதே இதன் பொருளாகும். அது மட்டுமின்றி அவர் நம்மை போன்று இயற்கையின் சட்டங்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை ஏற்கும்படி பலவந்தப்படுத்துவது இல்லை. ஜடத்திற்கு கட்டுப்பட்ட வாழ்வில் ஆத்மாவானது வெளிப்புற உடலில் இருந்தும் சூட்சுமமான மனதிலிருந்தும் வேறுபட்டதாகும். ஆயினும் முழு முதற் கடவுளை பொறுத்தவரையில் அவருக்கும் அவரது உடல் மற்றும் மனதிற்கும் இடையில் அத்தகைய வேற்றுமை ஏதும் ஒருபோதும் கிடையாது. அவர் பரிபூர்ணமானவர். அவரது மனம், உடல், அவரது ஸ்வரூபம் ஆகியவை அனைத்தும் ஒன்றுதான். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போகுது. அடுத்த செக்ஷன்ல என்னது, இப்போ நம்ம வந்து இப்போ லாஜிக்கலா பார்த்தோம்னா திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். நாம யாரும் தெரிஞ்சுட்டோம், பகவானோட சக்தி, வெளிப்புறமான சக்தி, ஆற்றல், அந்த அந்த நம்மளால கிரகிக்க முடியாத, மெஷர் பண்ண முடியாத சக்தி. அந்த சக்தி நாம யார், பகவான் யார், அப்புறம் நம்மள மாதிரியே மற்ற ஜீவாத்மாக்கள், அப்புறம் வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி, அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிலாம் கொண்டு போகும்போது, அப்ப கடைசியில என்னது, அந்த பரம புருஷ பகவானுக்குன்னு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு வடிவம், ஒரு அர்ச்ச விக்கிரகம் ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் என்ன அப்படிங்கறத இப்ப கொஞ்சம் நம்ம வந்து அட்டெம்ப்ட் பண்ணுவோம், அதாவது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். ஸோ ஆரம்பிக்கும் போது ஈசன், அந்த அந்த ஈஸ்வரன், அந்த பூர்ணத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிற ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகும்போது கடைசியில எங்க கொண்டு போய் முடியுது, there is a Bhagavan, there is a personality, that personality is supreme personality, he is all powerful personality, he is the Godhead அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு போகும்போது he has a சச்சிதானந்த விக்கிரக ஃபார்ம். அந்த ஃபார்மை தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ அர்ஜுனன் வந்து பகவத்கீதையில வந்து 10th சாப்டர் முடிஞ்சு 11th சாப்டர்ல வரும்போது என்ன சொல்றா, எனக்கு வந்து உங்களுடைய அந்த ஃபார்மை பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபார்மை காமிப்பார். கடைசியில முடியும் போது என்ன சொல்லுவாரு, ஓவா இந்த ஃபார்ம் என்னால பாக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கு, உங்களுடைய அந்த ஷாமசுந்தரம் ஃபார்ம் எனக்கு காமிங்க அப்படின்னு. ஸோ 11th சாப்டர்ல பாத்தீங்கன்னா 3 ஃபார்மும் காமிப்பார். முதல்ல அந்த கோரமாகிற விஸ்வரூபம் பயங்கரமா இருக்கும், சரி அந்த அந்த கிரீடம் நிறைய இருக்கிற ஃபார்மு, அப்புறம் ரொம்ப கோரமான ஒரு ஃபார்மு, அதுக்கப்புறம் சதுர்புஜ ஃபார்ம், 4 கரங்கள் கொண்ட ஃபார்ம், அப்புறம் ஷாமசுந்தரம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த 11th சாப்டருக்குள்ள அடங்கியிருக்கும். அதே தான் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு கான்செப்டுவலா உங்களுக்கு கொண்டு போறேன். ஸோ தட் நீங்க வந்து இப்போ வந்து நம்ம எந்த நிலை பார்த்துட்டு இருக்கோம், அந்த பகவானுடைய ஃபார்மை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படிங்கறதா இந்த சாப்டர். ஓகே, கண்டினியூ. அடுத்து ஐ திங்க் அனிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பிரம்ம சம்ஹிதையில் இறைவனை பற்றிய இதே போன்ற வர்ணனை காணப்படுகிறது. அதில் அவர் சச்சித் ஆனந்த விக்கிரகமாக வர்ணிக்கப்பட்டுள்ளார். பரமான ஈர்ப்பு, ஞானம், ஆனந்தம் ஆகியவற்றை அவரது நித்தியமான வடிவம் உணர்த்துகிறது என்பது இதன் பொருள். அவர் முற்றிலும் வேறுபட்ட தன்மையதான சரீரத்தை கொண்டவர் என்பதை வேத இலக்கியங்கள் மிக தெளிவாக கூறுகின்றன. இதனால் சில சமயங்களில் அவர் உருவினி என்றும் வர்ணிக்கப்படுகிறார். அவர் நம்மை போன்று புறக்கண்களால் காணக்கூடிய சரீரத்தை கொண்டவர் அல்ல என்பதே இதன் தாத்பரியம். இறைவன் தன் சரீரத்தின் எந்த ஒரு பகுதியையும் எவ்வகையிலும் பயன்படுத்தக்கூடியவர் என்றும் பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. தன் சரீரத்தின் ஒரு பகுதியால் மற்ற புலன்களின் பணிகளையும் மேற்கொள்ள செய்யக்கூடியவர் என்று அதில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இறைவன் தன் கைகளால் நடக்கக்கூடியவர், கால்களால் எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர், கைகளாலும் கால்களாலும் பார்க்கக்கூடியவர், கண்களால் உண்ணக்கூடியவர் என்றெல்லாம் பொருள். இறைவன் நம்மை போல் கைகளும் கால்களும் கொண்டவர் என்றாலும் அவருக்கு வேறு வகையான கைகளும் கால்களும் இருப்பதால் அவர் நமது காணிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். நம் எல்லோரையும் விட வேகமாக ஓட முடியும் என்றும் ஸ்ருதி மந்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த 8வது மந்திரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சுக்ரம் போன்ற சொற்கள் இக்கருத்துக்களை உறுதிப்படுத்துகின்றன. ஓகே, சோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிரபுபாத் நிறைய லட்சம் சொல்லியிருக்காரு. he will eat through his hands, he will eat through his eyes. ஸோ நம்ம வந்து பத்திரம், புஷ்பம், பதம், தோயம், யோமே பக்தி அப்புறம் நம்ம வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அவர் வந்து கண்களாலே சாப்பிட்டுருப்பார், கண்காலே ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னா அதான் அர்த்தம். அதேதான் அந்த பூர்ணத்துவம்.
அவர் எடுத்துக்கிட்டாரு, ஆனா அது அப்படியேதான் இருக்கும். அதனால வந்து அவருடைய உடல் அங்கங்கள் என்ன எதுக்கு தந்தாற் போல அவர் விருப்பப்படுறாரோ அதுக்கு தந்தாப்புல அதை வந்து செயல்பாட்டுக்கு வரும். ஓகே. ஆனா நம்ம வந்து நமக்கு கால்னா நம்மளால கால் நடக்கதான் முடியும். காலை வச்சு நம்ம பெருசா பண்ண முடியாது. கைனா கை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த ரூபம், எந்த வடிவம், இல்ல எந்த உடல் அங்கத்தை எப்படி பயன்படுத்தணும்னு விருப்புறாரோ அதுக்கு தந்தாற் போல அவரால் வந்து பயன்படுத்த முடியும். அடுத்தது 7வது மந்திரத்தில் உள்ள கூற்றிற்கேற்ப பகவானை உணர்ந்துள்ள அதிகாரம் பெற்ற ஆச்சாரியார்களால் கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பகவானுடைய வழிபடத்தக்க உருவமானது, அதாவது அர்ச்சா விக்கிரகமானது பகவானுடைய உண்மையான உருவத்திலிருந்து வேறுபட்டதல்ல. பகவானுடைய மூல ரூபம் ஸ்ரீ கிருஷ்ணரே. அந்த ஸ்ரீகிருஷ்ணர் தம்மை பலதேவர், ராமர், நரசிம்மர், வராகர் முதலிய எண்ணற்ற உருவங்களில் விரிவுபடுத்திக் கொள்கிறார். இவ்வெல்லா உருவங்களும் ஒரே முழுமுதற் கடவுளே. அதுபோலவே கோயில்களில் வழிபடப்படும் அர்ச்சா விக்கிரகமும் பகவானுடைய விரிவங்க உருவமே. அர்ச்சா விக்கிரகத்தை வழிபடுவதன் மூலமாக ஒருவனால் உடனடியாக பகவானை அணுக முடியும். அவரால் தமது சர்வ வல்லமை கொண்ட சக்தியினால் பக்தனின் சேவையை ஏற்க முடியும். பகவானுடைய அர்ச்சா விக்கிரகங்கள் புனிதமான குருமார்களான ஆச்சாரியார்களின் வேண்டுகோளின்படி அவதரிக்கின்றனர். பகவானுடைய சர்வ வல்லமை கொண்ட திறனால் அர்ச்சா விக்கிரகங்களும் அவருடைய மூல உருவத்தை போலவே செயல்படுகின்றனர். ஸ்ரீ ஈஷோபனிஷத் அல்லது இதர ஸ்ருதி மந்திரங்களின் அறிவை பெறாத முட்டாள் மனிதர்கள் தூய பக்தர்களால் வழிபடப்படும் அர்ச்சா விக்கிரகங்கள் ஜட பொருட்களால் உருவாக்கப்பட்டவை என நினைக்கின்றனர். முட்டாள் மக்கள் அல்லது கனிஷ்ட அதிகாரிகளின் பக்குவமற்ற கண்கள் இந்த உருவத்தை பௌதிகமானதாக பார்க்கலாம். ஆயினும் சர்வ சக்தியும் சர்வ ஞானத்தையும் தன்னகத்தை கொண்டுள்ள பகவானால் தன்னுடைய விருப்பத்தின்படி ஜடத்தை ஆன்மீகமாகவும் ஆன்மீகத்தை ஜடமாகவும் மாற்ற முடியும் என்பதை அத்தகு மனிதர்கள் அறிவதில்லை. ஓகே மாதாஜி. ஸோ உங்களுக்கு நிறைய கதை தெரியும். அதாவது என்ன கதை? அந்த கோபால் கதை. நிறைய இடங்கள்ல அதை வந்து வேற வேற விதமா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பகவானுக்கு வந்து அந்த நைவேத்தியம் பண்றதுக்காக அந்த பூஜாரி இருப்பார். பூஜாரி ஒரு நாள் ஊருக்கு போனோம்னா அவரோட பையனை அனுப்பிச்சு வைப்பார். அப்புறம் அந்த பையன் வந்து பகவான் டெய்லி வந்து பிரசாதம் ஏத்துக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் ஏத்துக்கணுமே சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து நைவேத்தியம் பண்ணிட்டு மதம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா அது அப்படியே இருக்கும். அப்புறம் பயங்கரமா பிரார்த்தனை பண்ணி அழுத உடனே அந்த உள்ள இருக்கிற அர்ஜ விக்கிரகம் வந்து சுவாமி வந்து அந்த 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 நைவேத்தியத்தை ஏற்றுப்பார் இல்லையா? அது அந்த கதை உங்களுக்கு தெரியும். நிறைய இடங்கள்ல அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமா சொல்லப்பட்டிருக்கும். பட் கான்செப்டுவலி அதுதான். ஸோ அர்ச்ச விக்கிரகமா வருது. அதே மாதிரிதான் இன்னொரு கதை என்னது? சாக்ஷி கோபால் கதை உங்களுக்கு தெரியும். சாக்ஷி கோபால். ஸோ அந்த பிராமணர் இவர் வந்து இளைஞன் வந்து பகவான் வந்து சாட்சியா வந்து நான் வந்து சொல்லுவார் இல்லையா? உங்க அந்த அந்த சார் அந்த வயசானவர் சொல்லுவார் இல்லையா? என்னோட பொண்ணை வந்து நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிராமண இளைஞன் சொல்லுவான், யார் சாட்சின்னா இங்க இருக்கிற பகவான் தான் சாட்சின்னு அந்த பிருந்தாவனத்தை சொல்லுவான் இல்லையா? ஸோ அதேதான் இந்த பிருந்தாவனத்துல இருந்து திருப்பியும் மறுபடியும் வந்து கூட்டிட்டு போகும்போது பகவான் நான் உன் கூட நடந்து வரேன்னு சொல்லி தான் அவர் நடந்து வர ஆரம்பிப்பார். ஸோ எந்த ஒரு நிலையிலையும் நம்ம சர்வசாதாரணமா அந்த அந்த அர்ச்ச விக்கிரகத்துல இருக்கிற ஃபார்மை வந்து அது நம்ம வீட்டுல இருக்கிற விக்கிரகமா இருந்தாலும் சரி, கோயில்ல விக்கிரகமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வந்து தேர்ல பாக்குற அந்த ஜெகநாதர் இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அந்த அந்த சக்தி அந்த நிலை வந்து பகவானை வந்து பாக்குறது. ஓகே. ஸோ இதை வந்து நார்மலா இருக்கிற மற்றவங்களால வந்து இதை வந்து புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ கான்செப்டுவலி பிரபுபாத் நம்மளை எங்க கொண்டு போறாரு? டிடி வர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த பகவானை நம்ம வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணி நமக்கு வந்து அந்த அர்ச்சமூர்த்தியா பகவானை வந்து வழிபாடு பண்ணும்போது தான் நம்மளுடைய புலன்கள்லாம் வந்து ஒன்றிணையும். இல்லைன்னா நம்ம புலன்களுக்கு கண்ணா பின்னா தட்டு மாதிரி அங்கங்க சுத்தி இருக்கோம். நம்மளால போக்கஸ்ட் அட்டென்ஷனா பக்தி பண்ண முடியாது. ஸோ அதனால்தான் பிரபுபாதர் வந்து நம்ம பண்ற எல்லா சாதனைகள்லையும் கிரகஸ்தரா இருக்கிறவங்களை வந்து கண்டிப்பா வீட்டுல வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் ஜெகநாதர் பலதேவ் சுபத்ரா இல்லைன்னா ராதாகிருஷ்ணன் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா இல்லைன்னா கௌரி தாய் வச்சு வீட்டுல வந்து வழிபாடு பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த டிசிப்ளின் சாதனம் வரும். ஓகே. பிரபுபாதோடைய மெயினான எம்பசைஸே கிரகஸ்தர்களுக்கு வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் படம் எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் படம், அந்த படத்துக்காவது டெய்லி வந்து நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும். குடிக்கிற தண்ணில இருந்து குடிக்கிற பால்ல இருந்து 3 வேளை சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு நம்ம நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் பிரபுபாதருடைய வழிமுறை. ஓகே. இதுதான் ஈஷோபனிஷத்துலயும் வந்து வலியுறுத்தப்படுகிறது. கண்டிப்பா. Hare Krishna Prabhu, sorry for the disturbance.
பிரபு நாளைக்கு தான் அப்ப சொல்லுங்க. வீட்டுல வச்சிருக்கோம்ல விக்கிரகம் பிரபு, அது வந்து பிரதிஷ்டை பண்ணி தான் வைக்கணுமா? பிரதிஷ்டை பண்ணாம இருந்தாலும் அதே பலன் தான் சில கிடைக்குமா? எப்படி பிரபு? பிரதிஷ்டை பலவிதமா இருக்கு மாதாஜி. இப்போ இந்த ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரமை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க நார்மலா ஒரு சின்னதா வீட்டோட கொஞ்சம் டிவோட்டிஸ் கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு நல்லா சப்பன் போகு மாதிரி பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டீங்கனாலும் ஓகே. கௌரி தாய்க்கு சிம்பிள் அபிஷேகம் பண்ணாலும் ஓகே. பட் ராதாகிருஷ்ணர்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கும். பட் நார்மலா இப்போ எல்லாருக்கும் சொல்றது ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரமை அண்ட் கௌரி தாய். ஸோ அதனால அதுல ஒன்றும் கிடையாது மாதாஜி. அப்போ ராதாகிருஷ்ணர் வந்து பிரதிஷ்டை பண்ணாம வச்சுக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை பிரபு, இல்ல அதை பிரதிஷ்டை பண்ணி இல்ல குருவிட்ட ஆக்சுவலா பிரதிஷ்டை பண்றோம்னா அதுக்கான கொஞ்சம் இப்போ வந்து பிராமணாசை கூப்பிட்டு ஒரு யஜ்யம் பண்ணியோ இல்லைன்னா அட்லீஸ்ட் அபிஷேகமாவது பண்ணி பண்றது நல்லது. ஏன்னா ராதாகிருஷ்ண விக்கிரகங்கிறது கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும், ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், அதெல்லாம் இருக்கு. அதனாலதான் வந்து ஜென்ரலா சொல்றது முதல்ல நீங்க வந்து ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா வச்சுக்கலாம். ஜெகநாத் பண்ணா ரொம்ப ரொம்ப நெருங்கமானவர். கௌரி தாய்னா இன்னும் கொஞ்சம் இது அதுதான். ஓகே பிரபு, ஓகே பிரபு. ஓகே, கண்டினியூ. அடுத்தது பகவத்கீதையில் அடுத்தது யாரு? கௌரி மாதாஜி. அது போலவே ஆலயங்களில் வழிபாட்டிற்குரியதான அர்ச்சா விக்கிரகம் பிரபுவின் வியாபகமான வடிவமே. சர்வ வல்லமை படைத்த சக்தியால் பக்தனின் சேவையை ஏற்றுக்கொள்ளும் பிரபுவை அர்ச்சா விக்கிரகத்தை வணங்குவதன் மூலம் உடனடியாக அணுக இயலும். தெய்வீகமான ஆச்சாரியர்களின் வேண்டுதலுக்கிணங்கி பிரபு தன் உயர்நிலையிலிருந்து இறங்கி வந்து தன் சர்வ வல்லமை கொண்ட சக்தியால் தனது பூர்வ நிலையிலேயே இயங்குகிறார். ஸ்ரீ ஈஷோப்னிஷத் அல்லது மற்ற ஸ்ருதி மந்திரங்களை அறியாத மூடர்கள் பரிசுத்தமான பக்தர்கள் வணங்கும் அர்ச்சா விக்கிரகத்தை ஜட பொருட்களானென்று கருதுகின்றார்கள். கனிஷ்ட அதிகாரிகளை போன்று அறிவில் குறைந்தவர்களின் ஊன கண்களுக்கு அர்ச்சா வடிவம் ஜடப்பொருளாக தோன்றலாம். ஆனால் பிரபு எல்லா வல்லமையும் எல்லா அறிவையும் பெற்றவராகையால் ஜடப்பொருளை ஆன்மீக பொருளாகவும் ஆன்மீக பொருளை ஜடப்பொருளாகவும் தன்னிச்சைப்படி மாற்ற வல்லவர் என்பதை அவர்கள் அறியாதவர்கள். நெக்ஸ்ட் பேரா படிக்கணும். நெக்ஸ்ட் பேரா படிங்க. படிச்சிட்டாங்க. படிங்க. பகவத்கீதையில் பகவான் மனிதனை போன்ற வடிவில் இவ்வுலகிற்கு இறங்கி வருவதால் அவரின் சரீரம் பௌதீகமானது என்று சில அறிவற்ற மனிதர்கள் எண்ணுகிறார்கள். இவர்கள் இழிநிலைக்கான பகவான் பகவத்கீதையில் வருத்தம் தெரிவிக்கிறார். பகவத்கீதை 9.11-12. இவர்களை போன்ற அறிவிலிகள் பிரபுவின் சர்வ வல்லமையை உணர மாட்டாதவர்கள். மனதால் யூகித்து காண முயல்பவர்களுக்கு அவர் தோன்றுவதில்லை. உயிரினங்களின் இந்த இழிநிலைக்கு அவர்கள் இறைவனுடனான தம் உறவை மறந்திருப்பதே காரணம். மறந்திருப்பதுவே காரணம். நெக்ஸ்ட் பேரா படிக்கிட்டோம். சின்னது படிச்சிருங்க. ஓகே. காலங்காலமாக இறைவன் உயிர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குகிறார் என்று இந்த மந்திரம் மற்றும் பல வேத மந்திரங்களும் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. மனிதன் ஏதாவதொன்றை பெற விழையும் போது அவரின் தகுதிக்கேற்ப இறைவன் அவரவர் விரும்பும் பொருளை வழங்குகிறார். ஒருவர் நீ நீதிமன்ற நீதிபதியாக விரும்பினால் அவர் அதற்கு தேவையான தகுதிகளை பெறுவதுடன் அவருக்கு அப்பதவியை அளிக்கும் அதிகாரம் பெற்றவரின் ஒப்புதலையும் பெற வேண்டும். அப்பதவியில் அமர்வதற்கான தகுதிகள் அவருக்கு இருப்பதும் மட்டும் போதாது, அப்பதவி உயர் அதிகாரத்தில் உள்ள ஒருவரால் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். அது போலவே இறைவன் உயிர்களுக்கு அவரவரின் தகுதிக்கேற்ப நலன்களை அளிக்கிறார். வேறு வகையாக சொன்னால் கர்ம விதிப்படி நலன்கள் வழங்கப்படுகின்றன. தகுதிகள் மட்டுமே ஒருவருக்கு வெகுமதிகளை பெறும் உரிமையை வழங்குவதில்லை. இறைவனின் கருணையும் தேவை. அடுத்த கான்செப்ட் கொண்டு போறேன். சோ ரொம்ப என்ன சொல்லுவாரு, யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் குவாலிஃபை யுவர்செல்ஃப் டு பிகம் எ டிவோட்டி. குவாலிஃபைனா நம்ம வந்து அதுக்கு தகுந்தாற்போல நம்ம வந்து தகுதிகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த தகுதிகள் மட்டும் போதாது, ஒரு உயர்நிலையில இருக்கிற ஒரு ஆச்சாரியரோ இல்ல பகவானுடைய கருணையும் கூட இருந்தாதான் நமக்கு வந்து அது வந்து முழுமை அடையும் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ அதனாலதான் வந்து நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் எல்லாம் தெரியும், எனக்கும் பகவத்கீதை தெரியும், எனக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு பெரிய பக்தன் கிடையாது. எப்ப வந்து பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கப்பட்டு அவருடைய ஆச்சாரியர் வழியாக அவருடைய சீடர் அந்த
ஆச்சாரியர்கள் வழியாக அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கருணையும் சேர்ந்து வரும்போது அது முழுமை அடையும் அப்படிங்கிறது. ஸோ பிரபா நிறைய எக்ஸாம்பிள், இந்த நீதிபதி, இந்த ஜட்ஜ் எக்ஸாம்பிள் தர்றாரு. நானும் வந்து ஜட்ஜ் ஆகணும், நானும் டாக்டர் ஆகணும்னா 5 வருஷம் டாக்டர் படிப்பு முடிச்சா மட்டும் போதாது. அந்த படிச்சு எக்ஸாம் முடிச்சு யாராவது உங்களுக்கு இந்த பட்டத்தை, அதாவது நமக்கு மேல இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து எஸ் ஹி இஸ் ஆத்தரைஸ்டு, நமக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி, நான் வண்டி ஓட்டணும் அப்படின்னா வண்டி ஓட்டுறது மட்டும் தெரியாது, வண்டி ஓட்டுறதுக்கான தகுதி நமக்கு இருக்கு. அந்த தகுதியை வந்து ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு வந்து இவனுக்கு இந்த லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த லைசன்ஸை கொடுத்தாதான் நம்மளால ஓட்ட முடியும். அது வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இந்த லைசன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பகவானுடைய கருணை, அது கிடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த நிலையில நம்ம வந்து பயன்படுத்தணும். ஓகே, கான்செப்ட். இந்த ஸ்லோகமும் அதே தான். இந்த ஸ்லோகத்தோட மெயின் பாயிண்டே வந்து எப்படி நம்ம வந்து மெயினா வந்து அந்த அர்ச்ச விக்கிரகம் ஃபார்ம் கூட வந்து எப்படி வந்து பகவானுடைய அந்த தனித்துவம் வாய்ந்தவர், நிலையற்றவர், அவர் வந்து தனி ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இந்த இன்னும் ஒரு ரெண்டு பேராகிராஃப் தான் முடிச்சிருங்க. பிரபார் சொல்லப்படல, ஒரு உயிரினம் எதாவது ஆசைப்படுது. ஸோ நம்ம டிசையருக்கு தந்தாற்போதுதான் நம்மளுடைய நிலை. ஓகே, நம்மளோட டிசையர் அண்ட் நம்ம டிசையர்னால வர்ற ஆக்ஷன், அந்த ஆக்ஷன்னால வர்ற கர்ம வினை, ஸோ எல்லாமே அதுல சுத்தி இருக்கு. சாதாரணமாக உயிரினம் எனக்கு. ஸோ நம்ம பகவான்கிட்ட என்ன கேட்கணும் அதுதான் படிங்க மாதிரி. அடுத்தது யாரு? நம்ம கௌதம நம்பர் 4 கோமதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி, இந்திராக்கு மாதாஜிக்கு. அப்படியா? சரி, 6 நம்பர் வருது. சரி, ஓகே. இந்த ஜிலயே கோமதி மாதிரி இருக்காங்க, கீதா மாதாஜி இருக்காங்க, அப்புறம் தான் சரி பரவாயில்ல, நீங்க பரவாயில்ல, நாளைக்கு படிங்க. நான் படிக்கட்டுமா பிரபுஜி? ஓகே, யாராவது படிங்க. தேங்க்யூ பிரபுஜி. பொதுவாக இறைவனிடம் என்ன கேட்க வேண்டும், எந்த பதவிக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது உயிர்வாழிக்கு தெரிவதில்லை. அவன் தன் அமைப்பின் உண்மை நிலையை அறியும் போது அவன் வேண்டுவதெல்லாம் இறைவனோடு பரமான நிலையில் இணைந்து அவருக்கு உன்னதமான பக்தி தொண்டாற்றும் வாய்ப்பை பெற வேண்டும் என்பதே. துரதிருஷ்டவசமாக உயிர்வாழிகள் பௌதிக இயற்கையின் பிரபாவத்தால் வேறு வகையான வசதிகளை வேண்டுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களின் மனப்பாங்கு பிளவுபட்டது, பிரிசல் கண்டது என்று பகவத்கீதை வர்ணிக்கிறது. பகவத்கீதை 2.41. ஆன்மீக அறிவு ஒரு முகமானது, ஆனால் மண்ணுலக அறிவு பல முனைகளாக பிளவுபட்டது. புறச்சக்தியின் தற்காலிக சௌந்தரியங்களால் கவரப்பட்டு வாழ்வின் உண்மையான நோக்கம் இறைநிலையை மீண்டும் சென்றடைவது என்பதை மறந்து விடுகிறோம் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதை மறந்துவிட்டு வேறு பல திட்டங்களையும் ஏற்பாடுகளையும் வகுத்து கொண்டு வாழ்வை சரிக்கட்ட முற்படுகிறோம். ஆனால் இது மென்றதையே மீண்டும் மெல்வது போலாகும். எனினும் இறைவன் தம் கருணையால் மறதி குணம் படைத்த உயிர்வாழி தன் போக்கில் செல்வத்தை தடை செய்யாமல் அனுமதிக்கிறார். அவன் நரகத்துக்கு செல்ல விரும்பினால் குறுக்கிடாமல் அவனை போக விடுகிறார். ஆனால் மீண்டும் அவன் வீடு திரும்ப, அதாவது இறைவனை அடைய விரும்பினால் கை கொடுத்து உதவுகிறார். அடுத்த பேரா படிக்கட்டுமா பிரபுஜி? தேங்க் பிரபுஜி. புரியுதுங்களா? இது ஐ திங்க் இதுவே உங்களுக்கு ஈஸியா புரியுது. ஸோ நம்ம வந்து நம்ம வந்து அந்த பகவானை மறந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். எப்படியாவது வந்து சூயிங் த சூ அப்படின்னு திருப்பி இதேதான் நம்ம சூயிங் த சூனா இதேதான் நம்ம திரும்பி செஞ்சுட்டு இருக்கோமே தவிர, எப்ப வந்து அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பகவானை வந்து உள்ள இருக்கிற பரமாத்மாவை நினைச்சு திரும்புறோமோ அப்ப உடனே நமக்கு வந்து அந்த நிலை கிடைக்கப்படும். ஹரே கிருஷ்ணா. கிளாஸ்ல ஒண்ணு யார் படிக்கணும்? அடுத்தது நான் படிக்கிறேன் பிரபு. கடவுள் இங்கே பரிபூரக அனைவரிலும் தலை சிறந்தவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். அவருக்கு சமமாகவோ அவரை விட உயர்வாகவோ யாரும் கிடையாது. மற்ற உயிர்வாழிகள் பகவானிடம் இருந்து பொருட்களை வேண்டும் யாசகர்களாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளனர். உயிர்வாழி விரும்பக்கூடிய பொருட்களை பகவான் அனுப்பி வைக்கின்றார்.
ஜீவன்கள் எல்லா சக்திகளிலும் பகவானுக்கு சமமானவர்களாக இருப்பின், சர்வ வல்லமை கொண்டவர்களாகவும் எல்லாம் அறிந்தவர்களாகவும் இருப்பின், பெயரளவிலான முக்தி உட்பட எதற்காகவும் அவர்கள் பகவானிடமிருந்து எதையும் யாசிக்க வேண்டிய தேவை இருக்காது. உண்மையான முக்தி இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதாகும். அருவவாதிகளால் விரும்பப்படும் முக்தி ஒரு கற்பனையே. மேலும் யாசிப்பவன் எப்போது ஆன்மீக அறிவை பெற்று தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்கின்றானோ அதுவரை புலனுணர்ச்சிக்கான யாசகம் நித்தியமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து பிரபு படிக்கட்டுமா? ஓகே, இல்ல வேற யாராவது படிக்கட்டும். இதுவும் அதேதான். சோ எப்போ வந்து அந்த ஜீவாத்மா வந்து இதுக்கு நடுவுல ஒரு பரா நீங்க விட்டீங்க, பரவாயில்ல. இந்த நடுவுல பரா வந்து அந்த ஜீவாத்மா நரகத்துக்கு போகணும்னு விருப்பப்பட்டா நரகத்துக்கு போகும். அந்த ஜீவாத்மா பகவான் கிட்ட திருப்பி வரணும்னு ஆசைப்பட்டா அந்த ஜீவாத்மாக்கு போகும். சோ ஏத்தமா யார் என்ன விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல அது வந்து பகவான் வந்து அதுக்கு நிறைவேற்றி இருக்கிறார். ஸோ அதனால்தான் நம்மளுடைய டிசையர் பர்ஃபெக்டா இருக்கணும். டிசையர் கொஞ்சம் கூட இது பண்ணக்கூடாது. டிசையர் மாறிடுச்சுன்னா முடிஞ்சுது. அந்த டிசைருக்கு தகுந்தாற் போல எண்ணங்கள், அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்கள், அந்த செயல்களுக்கு ஏற்ப நம்மளுடைய செயல் வடிவங்கள், அந்த செயல் வடிவங்களுக்கு ஏற்ப அதனுடைய பலன்கள், அந்த பலன்கள் வடிவா நம்ம திரும்பியும் மறுபடியும் மாறி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அப்படி முழுமுதற் கடவுள் மட்டுமே தன்னிறைவு பெற்றவர். அவர் 5000 வருடங்களுக்கு முன்பாக பூமியில் தோன்றிய பொழுது தம்முடைய வெவ்வேறு செயல்களின் மூலமாக பரமபுருஷ பகவான் என்னும் தனது பூரண தோற்றத்தை வெளிப்படுத்தினார். அவர் தமது சிறு வயதிலேயே அகாசுரன், பகாசுரன், சகடாசுரன் முதலிய பல்வேறு பலமிக்க அசுரர்களை கொன்றார். அதற்கான சக்தியை எந்த ஒரு வெளிப்புற முயற்சியின் மூலமாகவும் அவர் பெறவில்லை. அத்தகைய கேள்விக்கே இடமில்லை. பளு தூக்குவதில் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமலேயே அவர் கோவர்தன மலை உயர்த்தினார். அவர் எந்த ஒரு சமுதாய தடைகளும் குற்றச்சாட்டுகளும் இன்றி கோபியர்களுடன் நடனமாடினார். கோபியர்கள் பகவான் கிருஷ்ணரை ஒரு கள்ளக்காதலின் மீதான உணர்ச்சிகளுடன் அணுகிய போதிலும் கோபியர்களுக்கும் அவருக்கும் இடையிலான உறவு சைத்தன்ய மகாபிரபுவினால் கூட வழிபடத்தக்கதாக இருந்தது. ஸ்ரீ சைத்தன்யர் ஒழுக்க நெறிகளை உறுதியுடன் பின்பற்றி கண்டிப்புடன் வாழ்ந்த சன்னியாசி ஆவார். பகவான் எப்பொழுதும் தூய்மையானவராகவும் களங்கமற்றவராகவும் இருக்கின்றார் என்பதை உறுதி செய்வதற்காக ஸ்ரீ ஈஷோபனிஷத் அவரை சுத்தம், அதாவது பரிசுத்தமானவர் என்றும், அபாபவித்தம், அதாவது களங்கமற்றவர் என்றும் விளக்குகிறது. அசுத்தமான பொருள் கூட அவரை தீண்டுவதாலேயே தூய்மை அடைய முடியும் என்பதால் அவர் பரிசுத்தமானவர் எனப்படுகிறார். களங்கமற்றவர் என்ற சொல் அவருடைய சங்கத்தின் வலிமையை குறிப்பிடுகிறது. ஒரு பக்தன் ஆரம்பத்தில் நன்னடத்தை இல்லாதவனாக சுதுராசார தோன்றினாலும் அவன் சரியான பாதையில் இருப்பதால் தூய்மையானவனாக இருக்கப்பட வேண்டும் என்று பகவத்கீதையில் 9.38-31 சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு பகவானுடைய சங்கத்தின் களங்கமற்ற இயல்பே காரணமாகும். பாவம் அவரை தீண்டவே முடியாது என்பதாலும் அவர் அபாபவித்தம் எனப்படுகிறார். பாவத்தினால் பாதிக்கப்படுதல் என்னும் கேள்விக்கே அவரிடம் இடமில்லை என்பதால் பாவத்தை போன்று தோன்றக்கூடிய வழியில் அவர் செயல்பட்டால் கூட அவை அனைத்தும் நல்ல செயல்களே. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் மிகுந்த தூய்மையுடன் பரிசுத்தமானவராக இருப்பதால் அவர் அவ்வப்போது சூரியனுடன் ஒப்பிடப்படுகிறார். சூரியன் பூமியில் உள்ள பல்வேறு தீண்டத்தகாத இடங்களிலிருந்தும் ஈரப்பதத்தை உறிஞ்சுகிறது. இருந்தும் அது சூரியனாகவே உள்ளது. உண்மையில் கிருமிகளை அழிக்கும் தனது சக்தியினால் சூரியன் துர்நாற்றமுள்ள பொருள்களையும் தூய்மைப்படுத்துகிறது. பௌத்திக பொருட்களில் ஒன்றான சூரியன் இவ்வளவு சக்தியுடையதாக இருக்கும் பட்சத்தில் சர்வ வல்லமை பொருந்திய பகவானுடைய தூய்மைப்படுத்தும் சக்தியினை பற்றி நாம் கற்பனை செய்ய தொடங்கினால் அது கூட கடினமே. ஹரே கிருஷ்ணா. பாகவத்துல வந்து தங்கி மாட்டேங்க. ரோபதர் பாகவத்துல வந்து சூரியன் வந்து ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறது. அதாவது சூரியன் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பயங்கர மே மாசம் வெயில்ல பாத்தீங்கன்னா வந்து தரையில யாராவது வந்து ஏதாவது இந்த மிருகங்களோ இல்ல சின்ன பசங்களோ ஒண்ணுக்கு போயிருந்தா கூட அந்த ஒண்ணுக்கு இருக்கிற தண்ணியும் உறிஞ்சிக்கும். பாலைவனத்துல இருக்கிற தண்ணி என்னென்னலாம் மிச்சம் இருக்கும் அதையும் உறிஞ்சிக்கும். ஓடை நதியில நல்ல நல்ல தண்ணியும் உறிஞ்சிக்கும். கடல்ல இருக்கிற தண்ணியும் உறிஞ்சிக்கும். ஸோ சூரியனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இழுத்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல நல்லதுதான் திருப்பி வரும்போது திருப்பி மழையா தான் வருது இல்லையா? ஸோ அதனால சூரியனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இட் டசன்ட் ஷோ எனி கைண்ட் ஆஃப் பாரபட்சம். அதே மாதிரி தான் பகவான் கிட்ட நம்ம சரணாகடைஞ்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பகவான் வந்து நம்மளுடைய செயல்கள் இது நல்லது இது கெட்டது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது ஆப்ப வித்தம்னா விசுத்தம், சுத்தமான நிலையிலிருந்து விசுத்தம், அதாவது எந்த விதமான கர்ம வினை பயன் இல்லாம பாப்ப வித்தம், அதுல வந்து எந்த விதமான தப்போ இதுவோ கிடையாது. அதான் இப்ப வந்து கோபியர்களுடைய நிலையானாலும் சரி மத்த பக்தர்களுடைய நிலையாலும் சரி பொதுவா வந்து
இயற்கை சட்டங்களுக்கு அப்பாற்பட்டதை விட இயற்கை சட்டங்களுக்கு புறமான நிலையில தான் சில செயல்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. சில அதெல்லாமே வந்து என்னது ரொம்ப தூய்மையான பக்தி, உன்னதமான பக்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாரு? மகாபிரபுவே அதை ஏற்றுக்கொண்டாரு அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து பொதுவா நம்ம வந்து நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வழியை தான் நம்ம பார்க்கணும். நம்மளால இப்ப வந்து அதெல்லாம் பண்ண முடியல. நம்ம ஏதோ ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம். பட் போக போக எப்படி கொண்டு போனோம்னா அந்த ஒரு கோல், அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம கொண்டு போகும்போது நம்ம பாவமோ இல்லை ஏதாவது நடக்குமோ அதுதான் கிடையாது. ஸோ முதல்ல நம்ம பார்க்கும்போது பிரபாதே சொல்ல அபிஷேச்சோ துராச்சாரம், அதுலயே வந்து கீழே விழுவோம், தடுமாறி ஏந்திருக்கிறோம், தப்பு பண்ணுவோம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு? எப்பப்பெல்லாம் கீழே விழுறோமோ அவனை மறுபடியும் மேலே தூக்கி விட்டு அவன் வந்து உயர்ந்த நிலை கொண்டு வரதுக்கு தான் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறத பகவான் சொல்லுவோம். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து பகவான் ஒரு அஷ்யூரிட்டி தராரு. என்ன அஷ்யூரிட்டி? நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அது மறுபடியும் ஏந்திரிச்சு நம்மளால எவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து பகவான் கிட்ட அடைக்கலை அடையணும், அவருடைய சரணாகதி அடையணுங்கிற அந்த நோக்கத்தோட நம்மளுடைய கர்மாக்கள் நம்மளுடைய செயல்களை மாற்றி அமைச்சுட்டு பக்தி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பகவான் நமக்காக வந்து கண்டிப்பா நம்ம ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கறதான் கான்செப்ட். ஓகே, சரியா? சோ இந்த ஸ்லோகத்துல அதேதான் பிரபுஜி. பசுவை உதாரணம் சொல்லலாம் இல்லையா? யார் மாதிரி? சூரியன் மாதிரி பசுவை உதாரணம். பசுவும் சொல்லலாம். நிறைய இருக்கு, நிறைய உதாரணங்கள் இருக்கு. பசுவும் தாராளமா சொல்லலாம். சரியா? ஓகே, ஐ திங்க் இன்னைக்கு 4 ஸ்லோகாஸ் முடிச்சிருக்கோம். நாளைக்கு இன்னொரு 4 ஸ்லோகாஸ், அடுத்த 4 ஸ்லோகாஸ் போகும்போது நமக்கு வந்து கான்செப்ட் பண்றோம். இன்னைக்கு பார்த்த 4 ஸ்லோகங்கள் என்னது? இந்த ஸ்லோகங்களை பார்க்கும்போது முதல்ல வந்து ஆத்மா பற்றி போனவர்கள் பார்த்தோம். பகவானை பற்றி 4 விஷயங்கள் பார்த்தோம். நம்ம மனோவேகத்தோட உயர்ந்தவர், ரொம்ப வேகமானவர், நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அப்பாற்பட்ட நிலைக்குவார். அவர் வந்து அவர் பக்கூடவே இருக்கார், ரொம்ப தூரமாவும் இருக்கார், பக்கத்திலேயே இருக்கார், ரொம்பவும் தள்ளி இருக்கார் அப்படிங்கிற கான்செப்டும் பார்த்தோம். நமக்கும் பகவானுக்கும் உள்ள நிலை வித்தியாசம் என்ன? பகவான் உயர்நிலை இருக்கார், அதே மாதிரி மற்ற ஜீவாத்மாக்களோட நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நமக்கும் அந்த ஜீவாத்மாக்கும் உள்ள நிலை என்னன்னு பார்த்தோம். பகவான் அந்த பௌதிகமான நிலைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கிற அந்த பகவான் அப்படிங்கிறதுதான் வந்து பார்க்கும்போது அந்த அர்ச்ச விக்கிரம ஃபார்ம், ஹி கேன் டேக் அப் எனி கைண்ட் ஆஃப் ஃபார்ம். அந்த ஃபார்ம் எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷன், ஆல் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். ஓகே, ஸோ 8 நாளைக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இப்ப நமக்கு வந்து இந்த ஞானம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம வந்து அந்த பௌதிக ஞானத்துக்கும் ஆன்மீக ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப ஓரளவுக்கு இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ஆன்மீக ஞானம். ஆன்மீக ஞானம் என்னது? ஆத்ம நிலை, பரமாத்ம நிலை, பகவான் நிலை. நமக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம், மற்ற ஜீவாத்மாக்களுக்கும் நமக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேறுபாடு இல்லை. அது வந்து கனிஷ்ட நிலை, மத்திய நிலை, உத்தம நிலை அப்படிங்கிற 3 நிலைகள்லையும் பார்த்தோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட். நாளைக்கு பார்க்குற கான்செப்ட் பௌதிக நிலையில, அதாவது மெட்டீரியல் நாலேஜ்ல எப்படி இருக்கும். அந்த மெட்டீரியல் நாலேஜ்ல பார்க்கும்போது பௌதிக உலகமா, பௌதிக ஞானத்துக்கும் ஆன்மீக ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம், மற்ற தேவர்களை வழிபடுறதுனால என்ன பலன்கள், இதான் நம்ம வந்து பகவத்கீதா தான் பார்த்தோம் இல்லையா? யாந்தி தேவா விரதம் தேவன், எந்த தேவர்களை எப்படி வணங்குறோமோ அதுக்கு தகுந்த போல நமக்கு வந்து பலன் கிடைக்கும். அதுக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் நாளைக்கு பார்க்க போகுது. ஓகே, 9, 10, 11, 12 பார்ப்போம் நாளைக்கு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி.